டிஎன்சி தமிழோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய செஞ்சி தொகுதியினுடைய வேட்பாளரும், அக்கட்சியினுடைய இளைஞரணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை முன்னரே அறிவித்து விட்டது. எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னமும் சீட் பேரிங்க இன்னும் முடியாமல் கட்சிகள்லாம் பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்கிற டைம்ல எப்பயுமே சீமான் அவர்கள் வேட்பாளரை முன்னக்கூட்டியே அறிவிச்சிருவார். மகளிருக்கு 50% அப்படிங்கிறத கொடுத்துருவார். இந்த தேர்தலும் அதுபோல் ரெடி ஆகிருச்சு. வேட்பாளரும் ரெடி ஆகி களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. செஞ்சியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சார்ந்து நீங்கள் வாக்கில் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய விஷயங்களை? அதே மாதிரி ஓவராலாக தமிழகம் முழுவதும் சீமான் அவர்களுடைய கொள்கைகள் எதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறீங்க செஞ்சி தொகுதியில்? செஞ்சினுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன? இல்லை, செஞ்சியோட அடிப்படை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் கிராமம் போனதை வச்சு உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, சுகாதாரத்தில் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாதிரி அந்த போதை கலாச்சாரத்தினால இருக்கிற பிரச்சனைகள். அந்த போதை கலாச்சாரம் நான் மக்கள்கிட்ட சுற்றி பழகினதில் என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு இந்த இலவசமோ இல்லை நீங்கள் பொருட்களாவோ இல்லை பணமோ கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பாதுகாப்பான சூழலும் சுத்தமான குடிநீரும் அடிப்படை பிரச்சனையாக அவங்க கருதுறாங்க. இப்போ அதனால் எனக்கு மனசில் முதல் நம்ம செய்ய வேண்டிய சிக்கலை தீர்க்க வேண்டிய தீர்வாக என்ன பட்டுச்சுன்னா, முதல்ல இப்போ இதில் இந்த போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற இளைஞர்களை முதல்ல அது மீட்டெடுக்கணும். ஒரு எம்எல்ஏவாக அந்த தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அந்த போதையில் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறேன்னு சரி தெரியாமல் இப்போ நிறைய கொலைகள் நடக்குது. அதாவது 17 வயசு, அதே செஞ்சி தொகுதி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு 17 வயசு 16 வயசு பசங்கள் நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாமல் இந்த மாதிரி சமூக சீர்கேடான செயலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ அது என்னென்னா, அந்த இளைஞர்களை நமக்கு கோவம் வருது. அது பொதுமக்களுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி வெட்டுறாங்களே, அவங்கள தண்டிக்கணும். எனக்கு அந்த இளைஞர்கள் தண்டிக்கணுன்ற பார்வை எனக்கு இல்லை. அந்த சூழலுக்கு உருவாகி இருக்கிற இந்த சமூகம் அவங்கள அந்த நிலைமையில விட்டுடுச்சுன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கே தவிர, ஸோ அந்த மாதிரி மாட்டாமல் அந்த எங்கள் தொகுதியில் இருக்கிற இளைஞர்களை முதல் மீட்டு எடுக்கணும். அதன் மூலமாக பாதுகாப்பான ஒரு தொகுதியாக, இந்தியாவிலே முதல் தொகுதியாக பாதுகாப்பாக வாழ்கிற ஒரு தொகுதியாக செஞ்சு மாறணுங்கிறதான் என்னுடைய இலக்கு. ஸோ அந்த அடிப்படையில் முதல் இந்த போதை இருக்கிற இளைஞர்களை மீட்டெடுக்க ஒரு விழிப்புணர்வு மையத்தையும், அதாவது மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்களை எப்படி மீட்டெடுக்கணுன்ற ஒரு சிறப்பு முகாமையும் தொகுதியில் தேவையான இடங்களில் அமைக்கணுங்கிறது ஒரு முதல் முடிவு, என்னுடைய முடிவு. அதை தொடர்ந்து சுகாதார அடிப்படையில் அங்கே 2 பேரூராட்சி இருக்குது செஞ்சியில். செஞ்சி அனந்தபுரன்றது பேரூராட்சி, மக்கள் அதிகமாக கூடுற இடம். அதே மாதிரி ஊராட்சியாக இருந்தாலும் மேல்மணியூருங்கிறது இப்போ பிரபலமான ஒரு கோயில் இருக்குது. ஸோ கர்நாடகாவிலேருந்துலாம் வராங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் வர மாதிரி பிரபலமான கோயிலாக இருக்குது. ஸோ அத்தனை பேர் வர இடத்துலையும் ஒரு சுகாதாரமான ஒரு சூழல் அங்கே இல்லை. அதுக்கு அடுத்தது பெரிய பேரூராட்சியாக இருக்கிறது அவலூர்பேட்டை. ஸோ இந்த செஞ்சியில் இந்த முக்கியமான இந்த 4 இடத்துலையும் ஒரு சுகாதாரமான சூழலே இல்லை. இப்போ ஒரு தனியார் நடத்துகிற ஒரு மருத்துவமனையோ இல்லை எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருந்தாலும் அங்கே இப்போ கழிப்பறை போனீங்கன்னா தூய்மையாக இருக்கும். இதே பலாயிரம் பேர் ஒரு நாளைக்கு அங்கே பயன்படுத்துவாங்க, பலாயிரம் பேர் வருவாங்க. ஆனால் அங்கே தூய்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கான ஒரு அந்த இடத்துக்கு போனாலே யார் போனாலும் சரியாக பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தை உளவியலாகவே உருவாக்குற மாதிரி சூழல் இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழலை நம்ம தொகுதிக்கு நம்ம உருவாக்கணும். மக்களுக்கு முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கணுன்றதை இந்த இடத்த நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாதுன்ற, அந்த இடத்துல கால் வைக்கும்போதே நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணத்தை உளவியலாக அவங்களை உருவாக்குற அளவுக்கு நம்ம அதை மாற்றணுங்கிறது ஒரு இலக்கு. ஏன்னா அதை இப்போ ஒரு போதையில் ஒரு பையன் போகிறான்னா, இங்கே எச்ச துப்பக்கூடாது, இதை இந்த இடத்த அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு அவனுக்கு சிந்தனையில் இல்லை. இப்போ இவங்களை நம்ம வெட்டக்கூடாது, இந்த இந்த சின்ன குழந்தைங்க மேலே கை வைக்கக்கூடாது, அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா மதி மயங்கி போய் இருக்கிற ஒரு சூழல். ஸோ அதை நம்ம சரி செய்யணும். அது பழக்கம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஆமாம், அதை சரி செய்யணும். அதே மாதிரி போக்குவரத்து வசதி பார்த்திங்கன்னா, நகர பேருந்தே மொத்தம் 115 ஊராட்சி இருக்குது. அதில் ஒரு 70 ஊராட்சிகளுக்கு நகர பேருந்தே கிடையாது. பேருந்து வசதி இல்லாமல் இருக்குது. நகர பேருந்தே கிடையாது. அவங்க அவங்களுடைய சொந்தமாக பைக்கோ இல்லை லிஃப்ட் கேட்டோ, லாரியோ, டாடா ஏசியோ, லோடு வண்டியில் லிஃப்ட் கேட்டோ அப்படி தான் பள்ளிக்கூட பசங்களே போயிட்டு இருக்காங்க. ஒளிரும் தமிழகம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் சாலை வசதி இல்லாத ஊர் இல்லை, பஸ்ஸு போகாத இடம் இல்லைன்னு சொல்லி சிஎம் எல்லா இடங்களையும் பேசிட்டு வர்றாரு. எல்லாமே இந்த மாநிலத்தில் நிறைவான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல நீங்கள் சுட்டி காட்டுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. சுட்டி காட்டுறதில்லை. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனுவே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அதாவது செஞ்சியில் மேற்கு பக்கம் அந்த பக்கத்தை மட்டும் குறிப்பிட்டு 30 ஊராட்சிகளுக்கு நகர பேருந்து இல்லை,
இந்த பக்கம் வந்து போராட்டம் அறிவிக்கிறதுக்குள்ள தேர்தல் வந்ததால அதை நாங்கள் தள்ளி போட்டிருக்கோம். மொத்தம் 70 ஊராட்சிக்கு பேருந்து வசதி இல்லை. அந்த இடத்துல உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி இருக்கு. இவங்க வந்து இவங்க அப்பா காலத்திலேயே வந்து இலவச பஸ் பாஸ் நாங்கள் கொடுத்துட்டோன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸே இல்லாத ஊருக்கு பஸ் பாஸ் கொடுத்து என்ன பலன்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். இப்போ அந்த ஊரில் 2 முறை எம்எல்ஏ இருக்கிற மஸ்தான் வந்து இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்தாரா, இல்லை அவருடைய 30 லட்ச ரூபா காரில் கூட போய் சுற்றி பார்த்தாரான்றது தெரியல. காலையில் வண்டி எடுத்து சுற்றி பார்த்துருந்தாலே பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து எப்படி போகிறாங்கன்றது அவர் கண்ணில் பட்டிருக்கோம். ஆனால் அவர் அதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தம்போது போக்குவரத்து துறையிலேருந்தே வந்து சரி நாங்கள் மேலிடத்துல கேட்டுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு தான் அவங்க ஓரலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி அந்த மேல்மணியனூர் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் அதிக மக்கள் வருவாங்க வச்சுக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த ரூட்டில் வந்து பஸ்ஸு விடுறாங்க அப்படிங்க. மற்ற நேரத்தில் வந்து அந்த பள்ளி மாணவர்களும் சரி எல்லாருமே இது நான் சொல்கிற விதத்தில் தான் பயணப்பட்டுட்டு இருக்காங்க. அவலூர்பேட்டையில் ஒரு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு 100-150 பிரசவம் நடக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. அதை தாண்டி நம்ம சமூக அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோன்னா ரோட்டில் நடந்து போகும்போதே வந்து அந்த நடுநிலை சமூகம் வாழ்கிற பகுதி தெருன்றதும் ஆதித்தமிழர்கள் வாழ்கிற தெருங்கிறதும் நடந்து போகும்போதே வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டோட இருக்குது அதனுடைய தரம். அதாவது ஆதித்தமிழர் வாழ்கிற பகுதியில் இருக்கிறவங்க வந்து பல வெளியூர்களுக்கு சென்று இல்லை வெளிநாட்டுக்கோ சென்று உழைச்சி அவங்களுக்கு சொந்த காசில் வீடு கட்டிக்கிட்டு கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க தெருங்கிறது வந்து அரசாங்கம் தானே போடணும். வீடு நல்லா இருக்குது, ஆனால் இந்த தெரு வந்து உங்களுக்கு 2 சமூகத்துக்கு நடுவில் வித்தியாசத்தை நீங்கள் நடந்து போனீங்களும் தெரிகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. அப்போ 2026 நீங்கள் சொல்கிற சமூக நீதி அரசு திராவிட மாடல் நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோம் எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்கிறாங்க. ஆதி திராவிடர் நலத்துறை வந்துட்டுனா ஆதி திராவிட மக்களுக்கு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சார் சொல்கிறேன். அடிப்படையில் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட்டே உங்களால் ஒழிக்க முடியல. இப்போ சுடுகாடு வந்து 2 சுடுகாடு இருக்கிறது வந்து உங்களால் ஒழிக்க முடியலன்றது ஒரு காரணம் சொல்லுங்கள். என்னென்னா மக்கள் மனசில் அதெல்லாம் மாறல. ஏன்னா சுடுகாட்டில் பணத்தை எதுவுமே புதைக்கிறது மக்கள் தான், அரசாங்கம் எதுவுமே புதைக்க முடியாது. சரி நீங்கள் 2 சுடுகாடு அவங்க மக்கள் மனசில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு காரணத்தை சொல்றீங்க. அதே உண்மையான நிறையகள் வர்றதுனால வந்து அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. அது டெக்னாலஜியால மாறுது. இதுல ரோடு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரோடு போடுறது நீங்க தான் போடுறீங்க. அது ஏன் அந்த நடுநிலை சாதிகள் வாழ்ற பகுதியில் ஒரு மாதிரியும் ஆதித்தமிழர்கள் வாழ்ற பகுதியில் ஒரு மாதிரியும் ஏன் போடுறீங்கன்னு கேட்குறேன். அதே மாதிரி குடிநீர் வந்து நிறைய கிராமங்களில் அவங்க வந்து அந்த நடுநிலை சாதிகள் வாழ்றாங்களே அங்கே தான் போய் குடிநீர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு குழா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த நீர் வந்து குடிக்க பயன்படுத்துகிற நீர் கொடுக்கல, குடிக்க பயன்படுத்த நீர் கொடுக்கப்படலங்கிறது இருக்குது. அதே மாதிரி இப்போ அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பழங்குடியினர் அவங்களையும் வந்து அதாவது அவங்க வாழ்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ரொம்ப ஒதுக்குப்புறமாக தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி, அதாவது அவங்கள தனிமைப்படுத்தி வச்ச மாதிரி தான் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு தண்ணி தொட்டி 2 வருஷமாக தண்ணி தொட்டியை சரி பண்ணுறதுக்கு முடியாமல் அத்தனை மனு கொடுத்தும் சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்க்கும்போது இப்போ நாம் தமிழ் கட்சியோட அரசியல் தேவை எதுக்குன்னா, தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய திருவிழா, தமிழர்களுடைய தெய்வம், தமிழர்களுடைய உணவு, தமிழர்களுடைய கட்டடக்கலை, இது எல்லாத்தையும் வந்து உலக அரங்கில் ஒரு ஒரு நிலைநிறுத்தணும். அடுத்து வர தலைமுறைக்கு தமிழர்கள் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் இதுனா தமிழர்களுடைய கட்டடக்கலை, இது தமிழர்களுடைய உணவு, இது தமிழர்களுடைய திருவிழா, இது தமிழர்களுடைய தெய்வம், தமிழுடைய வாழ்வியல் முறைங்கிறது வந்து இப்போ பெரும்பாலும் அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கட்டடக்கலைனா வந்து இங்கிலீஷ்காரன் சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்கிறதில்ல. தமிழுடைய கட்டடக்கலைன்றது எங்கே இருக்குது? அந்த காலத்தில் கட்டினது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைவேற்றி இனி வரும் தமிழர்களுக்கு வந்து தமிழ் படித்தா தான் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய முடியும், தமிழ் படித்தா தான் தமிழ்நாட்டில் வாழ முடியும், தமிழர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உறுதியாக இருக்குங்கிற சூழலை உருவாக்குறது தான் நாம் தமிழ் கட்சி ஒட்டுமொத்த தேவை. இதுக்கு நடுவில் இந்த தொகுதி வாரியாக மக்கள் வாரியாக வந்து இந்த குடிநீர் பிரச்சனை, இந்த போக்குவரத்து பிரச்சனை, இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை பிரச்சனை. ஏன்னா அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இதில் மொழி வேறுபாடு, மத வேறுபாடு அதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம ஊரில் நம்ம பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் இனி வரப்போகிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதை நம்ம தனியாக செய்ய போகிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் செய்ய வேண்டியது அந்த வேலை இருக்குது. வேலை தான் ஒரு முக்கியமான பணியாக இருக்குது சொல்கிறீங்க. இதற்கு நடுவில் வந்துட்டு 234 தொகுதியில் நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி பல்வேறு சமுதாயத்தை கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறத சீமான் அவர்கள் வந்து செஞ்சிட்டார். ஆனால் இன்றைக்கி திமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அந்த திமுகவினுடைய அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அனைத்து மதத்தவருக்கும் சரி, எல்லாருக்கும் சரிசம வாய்ப்புன்னு சொல்லி கட்சிகளுக்கே கூட்டணியில் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி போட்டியிடுற அளவுக்கு 234 தொகுதியை டிஎம்கே ரெடி பண்ணிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது இந்த சாதி இல்லை, அந்த சாதி இல்லை, இந்த மதம் இல்லை, அந்த மதம் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க. ராஜ்யசபாவில் தொடங்கி சட்டமன்றம் வரை சமூக நீதியை வந்துட்டு திமுக வந்து பேணி காத்து. நீங்களாச்சும் உங்கள் கட்சிக்குள்ளே சீட்டு கொடுக்குறீங்க,
கட்சிக்குள்ளே நீங்க தொகுதி பார்த்து குடுக்குறீங்க. ஆனா, அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்துட்டு எல்லா கட்சிகளையும் அகாமடேட் பண்ணி, அவர்களுக்கான சீட்டையும், உரிய மரியாதையும் இன்னைக்கு திமுக குடுத்து, ஒரு சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 2026லும் தொடரும்ன்றாங்க. அதாவது சமூக நீதிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற சமூக நீதி. ம். நீங்க வந்து ஒரு நீங்க சொல்றீங்க சாதி கட்சின்னு சொல்றீங்க. ஒரு சாதிக்காக செயல்படுற கட்சிய கூட வச்சு நீங்க எப்படி சமூக நீதின்னு பேச முடியும் முதல்ல? ஒரு கட்சியில பிரதிநிதித்துவம் குடுக்குறவங்க. அதுதான் சார். ஒரு கட்சியில இல்ல ஒரு சட்டமன்றத்துல அனைவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் குடுக்குறோம்னா, அது சமூக நீதின்னு சொல்லலாம். ஒரு வேலையில குடுக்குறோம். ம், ம். இப்ப நம்ம ஒரு நீதிபதி இருக்குன்னா, அனைத்து சமூகத்திலிருந்தும் நீதிபதியா வரணும். அது வந்து பிரதிநிதித்துவம் சொல்ல முடியும். நீங்க வந்து ஒரு சாதிக்காகவே இயங்குற ஒரு கட்சிய கூட்டிட்டு வந்துட்டு, அவங்க என்ன ஒரு முற்போக்கு பேசுவாங்க? சாதி பெருமை பேசுறவங்க எப்படி முதல்ல முற்போக்கு பேச முடியும்? அது பிற்போக்கு தானே பேச முடியும். அவங்கள கூட வச்சுட்டு நீங்க சமூக நீதி பேசுறேன்னு சொல்றது நகைச்சுவையா தானே அப்ப இருக்கு. நீங்க எந்தெந்த கட்சிய சொல்றீங்க அப்போ? நான் குறிப்பிட்டு எந்த கட்சியும் சொல்ல வரல. நீங்க சொன்னீங்கல்ல, அனைத்து சாதிகளுக்கும் அதுல குடுத்துருக்காரு நீங்க தானே சொல்றீங்க. நீங்க அனைவருக்கும் எந்த கட்சி அனைத்து மதம், அதுதான் சாதி சார் சொல்றேன். சார்ந்த மதசார்பற்ற அனைத்து முற்போக்குனின்னு பேர் மதசார்பற்ற வச்சுக்கிட்டு முற்போக்கு எல்லாருக்குமே தான். மதசார்பற்ற அதுதான் சொல்றேன். இவங்க அப்ப வந்து மதசார்பற்றதா அந்த குடுக்குறாங்க கட்சி எல்லாரும். வந்து மத சார்போ, சாதி சார்போ செயல்படாத ஒரு கட்சியா தானே இருக்க முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு கட்சி இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா, நான் எங்களுடைய கொள்கை வந்து அனைவருக்கும் எல்லாம்ன்றத நம்ம சொல்றோம். எல்லாம்ங்கிறதா. இப்ப நாங்க வந்து சாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ செயல்படல. மக்களுக்கு தேவையான ஏதாவது என்னன்னா, எங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து அனைத்து மக்களுக்குமானது. அரசியல் வந்து அனைத்து உயிருக்குமானது எங்களுடைய செயல்பாடு, நோக்கம். இல்ல நாம் தமிழர் கட்சியிலயும் சாதி பார்த்தான சீட் குடுக்குறாங்க. சாதி அந்தந்த பார்த்து தொகுதியில குடுக்கல. பெரும்பான்மை சமூகத்தையும் கொஞ்சம் பார்த்து பார்த்தானா எல்லா இடங்களையும் நீங்க 234 சீட்லயுமே வந்துட்டு நாங்க கம்யூனிட்டி பார்க்காம குடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாதுல்ல நாம் சாதி தமிழர்லயும். அதாவது சாதி பார்த்துலாம் குடுக்கல. எல்லா எல்லா சமூகத்துக்கும் இடம் குடுக்கணுங்கிற அடிப்படையில தான் குடுத்துருக்கோமே தவிர, இந்த இடத்துல இவங்க பெரும்பான்மையா இருக்காங்க. அதனால இங்க குடுக்குறோன்னு குடுக்கல. இல்ல நீங்க வந்து அப்படி அந்த பார்த்தா பட்டியல சீமான் அவர்கள் வந்து சென்னையில போட்டியிட்டார். நிறைய இடங்கள்ல ம், போட்டியிட்டார். எல்லாமே ஓகே. ம். இப்ப அவர் சார்ந்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு இடமா தானே இப்ப அவரும் தேடி போறாரு இப்போ. அண்ணன் போட்டியிடுற தொகுதி சொல்றீங்களா? ம். அவர் பொறந்த ஊர்ல போய் போட்டியிடுறாருங்க. இது அதாவது பொறந்த ஊர்ல போட்டியிட்டா முதல்ல அங்கேயும் இவ்வளவு நாள் வந்து வெளியில அவுட் ஆஃப்ல இருந்தாரு. இப்ப அவரும் அவரோட தொகுதிக்கு வராரு. ஆமா. ஆக்சுவலா 234 தொகுதியிலும் நீங்க குடுக்குற சீட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இல்ல சமூகத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எந்த வாய்ப்பு அடிப்படையில வழங்கப்படுது. நீங்க சொல்றீங்க? எந்த ஒரு புள்ளிவிவரமும் இல்லாம நீங்க ம். எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறேன். இப்ப மதுரவாயல்ல ஒரு வேட்பாளர் கொடுத்த நேத்து அண்ணன் வெளிப்படையா அறிவிச்சாரு. மதுரவாயல்ல அ பிராமணருக்கு குடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு. காரணம் வந்து அவங்களுடைய பங்களிப்புக்காக எல்லாருடைய பிரதிநிதியும் இருக்கணுன்றதுக்காக குடுத்தேன்னு சொல்றாரு. மதுரவாயல்ல பிராமணர் அதிகமா? இல்ல இப்ப அ ஒரு சில சமூகத்துக்கு வந்து வெறும் ஒரு கிராமத்துல 5 வீடு, 10 வீடு தான் இருக்கும். அந்த சமூக பேர நான் சொல்ல சரிங்க. வேணாம். பேரு ஆனா, ரிவீல் பண்ண வேணாம். நெறைய சமூகம் வந்து ஒரு கிராமத்துல தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றேன். 5 வீடு, 10 வீடு தான் இருக்கும். அந்த சமூகத்துக்குலாம் இடம் குடுத்துருக்காருல்ல. அந்த விஷயத்த வந்து இதுவரைக்கும் திமுக அதிகமா செய்திருக்காங்களா? அது எப்படி நீங்க சாதி பார்த்து குடுக்குறாருன்னு சொல்ல முடியும்? தமிழகத்துல அதே மாரி நீங்க பொது அறிவிக்கப்பட்ட தொகுதியில வேட்பாளர்கள பார்த்தோம்னா, நம்ம பொது பொது தொகுதியில தொகுதியில குடுத்தாரு. பொது தொகுதியில 10 குடுத்திருக்காரு. ஒரு சில இடங்களுக்கு மேல இடங்கள் 10 குடுத்துருக்காரு. இடங்களுக்கு மேல குடுத்திருக்காரு. அதுதான் அது மாரி சொல்றேன். தான் சொல்றேன். அப்ப ஒரு பொது குறிப்பிட்ட இடங்கள்லயே அதாவது நீங்க பார்த்து நம்ம குடுத்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கீங்க. அது இது எப்படி பார்த்து குடுக்க முடியும்? அதாவது அண்ணன் பார்க்குற ஒரே பார்வை, எந்த சமூகத்துக்கும் பிரதிநிதி இல்லாம போயிடக்கூடாதுங்கிறது அண்ணனுடைய பார்வையே தவிர, எங்க வந்து பெரும்பான்மையா இருக்காங்கன்ற எண்ணத்துல அந்த தேர்வு நடக்கவே இல்ல. அவருடைய பார்வையும் அது கிடையாது. அது வந்து சுத்த பொய். நீங்க வேணா ஒரு விளம்பரத்துக்காக அந்த கேள்வி கேட்கலாமே ஒழிய, விளம்பரத்துக்கே இல்ல. அதாவது கட்சியில இருந்து அவதூறு வெளிய போறவங்களே நெறைய பேர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் அப்படிதான் பார்த்து குடுக்குறாரு. ஒரு சில ஒளிநாடாக்கள்லாம் வெளிவந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் இப்படிதான் நடந்துக்கிறாரு. அண்ணன் அவர்கள் இப்படிதான் நடந்துக்கிறாரு. அப்படிங்கிற என்ன 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 மாரிலாம் என்ன நடந்துக்கிறாரு? வெளியில வெளியில போறவங்க போனவங்களே நெறைய பேர் சொல்றாங்க. ராஜீவ் ந காந்தி அ பேசியிருக்காரு. காளியம்மா பேசியிருக்காங்க. இல்ல நெறைய பேர் பேசியிருக்காங்க. ராஜீவ் காந்தி என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காரு. ம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறத வந்து நம்ம எப்படி கருத்தா எடுத்துக்க முடியும்? ஸ் ஒ செ செ செயல்முறையில அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்திலருந்து பெண்களுக்கு 50 இன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது. விளம்பரத்துக்காக எடுத்த முடிவு கிடையாது. கட்சி ஆரம்பிக்கும்போதே பெண்களுக்கு வந்து 50% வந்து பங்கு குடுக்கணுங்கிறத வந்து ஒரு இலக்கா வச்சு தான் பயணப்பட்டு பல அது ஒரு எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா கூட அதுதான் சார். அது இது ஒரு வந்து எலக்ஷன் நான் இப்ப ஸ்ட்ராட்டஜி தானே. எலக்ஷனுக்காக இப்ப எடுத்த முடிவு கிடையாதுங்கிறேன். கட்சியோடைய அடிப்படை உருவாக்கும்போதே அதனுடைய பைலாலே அது இருக்கு. பெண்களுக்கு 50% வந்து உரிமை குடுக்கணும். இது அவருடைய உரிமை குடுக்கணும்னு கூட அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு எங்கள திட்டுறாரு. அது வந்து அவங்களுடைய பங்கு. ம். நீ என்ன குடுக்குறேன்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. மேடையிலே ஓப்பனா மேடையிலே சொல்றாரு. சொல்றாரு. நீ வந்து பெண்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லாத. அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு. அவங்களுக்கான உரிமைய அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணுமே தவிர, குடுக்குறதுக்கு நீ ஒண்ணும் அ அந்த இடத்துல இல்ல. அப்படிங்கிறத தான் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அது ப கட்சி ஆரம்பிக்கும்போது இருந்த பைலாலே இருக்காது. இப்ப எடுத்த முடிவு கிடையாது. அவங்க வந்து இப்ப திமுக வந்து தேர்தல் நெருங்குறதுக்காக 5000 போட்டாங்க பார்த்தீங்களா அக்கவுண்ட்ல. அதாவது கோடைக்கால முதல் முறையா நம்ம மனிதர்கள் உருவானதுலேருந்து 2026ல தான் கோடைக்காலம் உருவான மாதிரி, இதுக்கு முன்னாடிலாம் கோடைக்காலமே வராத போல, அ சிறப்பு கோடைக்கால சலுகைன்னு 2000 போட்டாங்க. இப்ப 38,00,000 பேருக்கு
மாற்றுத்திறனாளி இல்ல உட்பட அதுக்கும் வந்து முதலமைச்சர் வந்து விளக்கம் குடுக்குறாருல்ல. முதலமைச்சர் விளக்கம் குடுத்தது அதான் வந்துட்டு, இதுதானே விளக்கம். நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அத வந்துட்டு எலக்ஷன காரணம் காட்டி, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டத காரணம் காட்டி, ஒரு சில சலுகைகள் நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, முன்கூட்டியே யோசிச்சு தான் அந்த விஷயத்த சரி. பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அவரு. முன்கூட்டியே யோசிச்சு 3000 தானே சார் போடணும் 3 மாசத்துக்கு. 3 மாசத்துக்கு 3000 பண்றாரு. கோடை காலம் இந்த வருஷத்துல இருந்து அதுதான் ஸ்டார்ட் சார் பண்றாரு. கேட்கிறேன். இன்னைக்கு மனித கொடுக்கப்படும் குலம் தானே உருவானதுல சொல்றாரு இருந்து அவரு. இப்பதான் இந்த சித்திரை மாசம் தான் கோடை காலம் இந்த வருதான்னு ரூ. கேட்கிறேன். 1000 சிஸ்டமே வந்துட்டு இந்த ஒரு 2, 3 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆட்சிக்கு இல்ல வந்ததுலேருந்து உடனே அவங்க அத பண்ணல. அது நிதி நிலைமையை காரணம் காட்டி பண்ணாங்க. இப்போ அவங்க அத பேஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கோங்கிறாங்க. இனி தொடரும்னு தான் சொல்றாங்க அவங்க. அதாவது தேர்தல் ஆனா மக்கள் வந்து அத வந்துட்டு வரவேற்று தானே பேசியிருக்காங்க. மக்கள் யாருமே ஆமா நீங்க வேணான்னு வந்து யாரும் சொல்லல. ஐயோ பல லட்சம் வேணான்னு சொல்லி கொண்டு போய் ஏன் திரும்ப போய் வேணான்னு யாருமே ஏன் வந்துட்டு இது வேண்டான்னு பண்ணல. கொடுக்கணும்னு மக்கள் சொல்றாங்கல்ல. நீங்க பல லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்க. பல கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பல லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க. அதுல வந்து ரூ. 1000 வந்து ஏழை மக்களுக்கு கிடைக்குது. அது எதுக்கு மக்கள் வேணான்னு சொல்ல போறாங்க? நீங்க வந்து சரி அதாவது என்ன சொல்றது? இலவசங்களே மக்கள் விரும்புறாங்கல்ல. இலவசங்களை விரும்பல. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாங்க. எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இதுவாவது கிடைக்குதே. இப்போ வந்து தூய்மையான வந்து ஒரு நகரத்தை உருவாக்க உங்களுக்கு முடியல. சென்னை மாநகரம் இவ்வளோ பெரிய எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் வாழ்றாங்க. ஒரு இந்த மாநகரத்தை தூய்மையான ஒரு கழிப்பறை வசதி உருவாக்குறதுக்கு 2026 வந்துருச்சு. என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? அதுக்கு நிதி ஒதுக்குறது எவ்வளோ ஆயிடும்னு நினைக்கிறீங்க நீங்க? எத்தனை கழிப்பறை கட்டியிருக்காங்க? அதுக்கு பராமரிப்புக்கு என்ன ஆயிடும்? அதை ஏன் செய்ய முடியல இந்த அரசால் நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான இஷ்யூ. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா மாநில இருக்கட்டும். அரசு இந்த விஷயத்த பண்ணல. ஆனா மத்திய அரசு வந்துட்டு வீட்டுக்கு வீடு கழிவறை வேணும்னு சொல்லி 12,000 13,000 வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தாங்க. எத்தனை பேர் அதை வாங்கி கெட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் பணத்தை வாங்கினவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. கெட்டினவங்க கம்மியா இருக்காங்க. அரசாங்கம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அதை மக்கள் தானே பயன்படுத்தணும். வீட்டுக்கு வீடு கழிவறை வந்து கட்டுற பழக்கம் வந்து இப்போ வந்துருச்சு. கிராமத்துக்கு போனா எல்லா வீட்லயும் மத்திய கழிப்பறை அரசு இருக்கு. கொடுக்குறாங்க. எல்லா மத்திய சலுகைகளும் அரசு கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்களோ மாநில அரசு கொடுக்குறாங்களோ இப்போ காலத்துக்கு ஏற்ற தேவை வரை கழிப்பறைங்கிறது வந்து பயன்படுத்துகிற நம்ம பயன்பாட்டுக்கு நாகரிக வளர்ச்சி வந்துட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் மானியம் கொடுக்குறாங்க கட்டுறாங்க. அது பிரச்சனை இல்லை. நான் கேட்குறது பொதுமக்கள் கூடுற ஒரு நகரமாக இருக்கட்டும் மாநகரமாக இருக்கட்டும் அத்தியாவசிய தேவையாக இருக்கிற கழிப்பறை வசதியை ஏன் இவ்வளோ இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு டூரிஸ்ட் வராங்க. அவங்க பார்த்தா நம்ம ஊரை எப்படி நினைப்பாங்க? நம்மளை வந்து முதல்ல ஒரு நாகரிகம் அடைஞ்ச மனிதர்களாக நினைப்பாங்களா? சரி எந்தெந்த இடம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சென்னையவே எடுத்துக்கோங்க. சென்னையில் தானே இருக்கீங்க நீங்கள். சென்னையில தான் இருக்கும். இப்போ எந்தெந்த நீங்கள் இடம் அவசரத்துக்கு எங்கே போறீங்க? பொது கழிப்பிடங்கள் எல்லா இடங்களையும் எப்படி இருக்குது. இருக்கு? எல்லா இடங்களும் எப்படி எல்லா இருக்கு? இடங்கள்லயுமே எல்லா இடங்களும் இருக்கு. எப்படி இருக்கு? பாதி இடம் பூட்டு போட்டு இருக்கு. பாதி இடம் தண்ணி வராம இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு? இப்படி தானே இருக்கு. எங்கேயாவது பாருங்க. அதே மாதிரி ரயில்வே துறையில இருக்கிற கழிப்பறையும் பாருங்க. சென்ட்ரல்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்லையும் பாருங்க. இல்ல இந்த பக்கம் திண்டிவனம் வரைக்கும் பாருங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் பாருங்க. பாதி ஸ்டேஷன்ல எதுக்கு கழிப்பறை கட்டி வச்சு கிடையாது. பூட்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னே தெரியலையே. பாதி ஸ்டேஷன்ல கழிப்பறை அப்ப கிடையாது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும். அதுதான் சொல்றேன். இப்ப 2026ல இருக்கீங்க. அதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறது எத்தனை கோடி தான் ஆயிடும்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஏசி கார்ல போறாங்க. மேலேயே போயிட்டு மேலே வரவங்க. இப்போ நம்மள மாதிரி கீழே பைக்லயோ கார்லயோ தெருவில் போனால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த அவசரம். ஆனால் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் டெவலப் ஆயிடுச்சு. மெட்ரோ வந்துட்டு பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க. ஃபாரினுக்கு ஈக்குவலாக வந்துட்டு சென்னை மெட்ரோவும் பயங்கரமா இருக்குது. நீங்க எல்லா ஸ்டேஷனும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுகாதாரத்தோட மெட்ரோ வந்து அதுதாங்க. பிரைவேட்டுக்கு வந்து டெண்டர் விட்டு இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டைன் பண்ணுறீங்களா? அந்த டெண்டர் அடிப்படையில் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அதை வந்து ஏன் ஒட்டுமொத்தமாக செய்யலை? மொத்தமா பிரைவேட் கொடுத்தா மொத்தமா பிரைவேட்டுக்கே கொடுக்குறேன்னு நான் பிரைவேட் கொடுன்னு சொல்லல. பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்குறேன்னு சொல்லிடுறீங்க. பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்கணும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்தா பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்கணும்னு சொல்லலங்க. பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்கணும். ஒரு பிரைவேட் கிட்ட கொடுத்து அவங்க க்ளீன் பண்றதுக்கு ஆள் போட்டு கரெக்டா பராமரிக்கிறாங்க. உங்களால ஏன் அதை செய்ய முடியல? இந்த ஒரு தமிழ்நாட்டுடைய தலைநகரா இருக்கிற சென்னைக்கு துப்புரவு பணியாளர் விஷயத்துல ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்க்குள்ள போறாங்க. அதான் டெண்டர்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப அங்கேயும் ஒரு இஷ்யூ வருது. எங்களை வந்து நீங்க மாத்துறீங்கிற பிரச்சனை வருது. இல்ல கவர்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணா நிதி பற்றாக்குறை நிறைய பிரச்சனைகள் காரணமா அந்த இடத்துலயும் லாக் ஆகுது கவர்மெண்ட். அப்ப என்னதான் பண்ண முடியும்? நிதி பற்றாக்குறை இங்கிட்டு போனாலும் பிரச்சனைங்கிறீங்க, இப்படி போனாலும் பிரச்சனைங்கிறீங்க. அப்ப என்ன பண்ண முடியும் அரசாங்கம்? நிதி அரசாங்கத்தோட பார்வையில என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தோட பார்வையில தான் சொல்றேன். நிதி பற்றாக்குறைன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற? நீங்க தண்டமா இவ்வளவு செலவழிக்கிறீங்க. அதை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஒரு முதல் வந்து ஒரு நாடு வந்து பாதுகாப்பா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்றது நம்ம தமிழ் மொழி சொல்லுது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையை வச்சு நீங்க என்ன வருமுன் காப்பும் என்ன இது வரைக்கும் நடத்திருக்கு இந்த அரசுன்னு கேட்குறேன். எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் இப்போ இவங்க சொல்றாங்கல்ல இலவச மின்சாரம் கொடுத்தோம் விவசாயிகள், அதுக்கு போராடி தான் மக்கள் போராடினாங்க, நீங்க கொடுத்தீங்க. இந்த இடஒதுக்கீடு சொல்றாங்கல்ல அதுக்கு மக்கள் போராடி குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. இப்போ ஜல்லிக்கட்டு இருக்குல்ல அதுக்கும் போராடி இருக்காங்க, மக்கள் அடி வாங்கியிருக்காங்க, தீயிட்டுலாம் கொளுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல போராட்டம் நடந்திருக்கு. எல்லாமே மக்கள் பெருந்திரளாக ஒன்று கூடி போராடி
ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ம். கீழே வந்து இப்படிக்கு ஸ்டாலின், இப்படி கலைஞர், இப்படி ஜெயலலிதான்னு எழுதிக்கிட்டு நீங்கள் லேபிள் ஒட்டிக்கிட்டு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு போனா அது வந்து எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? வருமுன் காப்போனா வர்றதுக்கு முன்னாடியே வந்து இப்போ இந்த நாடு நமக்கு இப்படி இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ சுகாதாரமற்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம முதல்ல சென்னையில் செய்ய வேண்டிய அடிப்படை வசதி கழிப்பறை வசதி தயார் பண்ணணும். 5 வருஷமாக எதுவுமே 50 வருஷமாக செய்யலை. ஓகே, நீங்கள் வந்து 5 வருஷமாக எதுவுமே செய்யலை. இல்லை சிங்கப்பூரா மாற்ற போகிறேன்னு வேறு சொல்கிறீங்க. மேயராக அந்த காலத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கழிப்பறையை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிதி ஆகும் நீங்களே சொல்லுங்கள். என்ன பல லட்சம் கோடி ஆகிடுமா? எப்படி நிதி பற்றாக்குறைன்னு சொல்லலாம்? ஏன்னா உங்களுக்கு நோக்கம் இல்லை. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கம் இல்லை. அப்போ எதை முதல்ல செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாராய போதையில் இருந்தாங்க. இப்போ கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டாங்க மக்கள். கஞ்சா போதையில் அடிமையாகி எவ்வளோ அதாவது தேவையில்லாமல் அதாவது ஒரு பழி வாங்குற கொலை நடக்குது, தன் பங்காளிங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அது தடுக்க முடியாது. ஓகே, ஒருத்தன் போதையில் என்ன செய்யறேன்னு தெரியாமல் ட்ரெயினில் போகிற திருத்தணியில் நடந்த படுகொலை நீங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அதுவும் வந்து சின்ன பசங்க 15-16 வயசு பசங்க. அப்போ அவங்க சேட்டை பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். கொலை பண்ணுற ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டீங்க. இப்போ அந்த ட்ரெயினில் நீயும் நானும் பயணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவன் யாரை வெட்டுவான்னு தெரியாது. நீ நானும் பயணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ உங்கள் அரசு இவ்வளோ பெரிய அரசுன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க எத்தனை இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்காங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை கூட உங்களுக்கு எடுக்க முடியல. அவங்கள அதுலேருந்து மீட்டு நல்ல முறையில் இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை. இளைஞர்கள் எல்லா நாட்டுக்கும் இளைஞர்கள் தான் எதிர்காலம்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களே சீரழிஞ்சு போய் இருக்கிற நாட்டில் நீங்கள் எதை நோக்கி ஒளிருதுன்னு சொன்னா எப்படி அதை நம்ம எங்கெல்லாம் நீங்க சொல்ற பிரச்சனைகள் நடக்குதோ உடனடியாக வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அதுதான் சொல்றேன். குற்றவாளியே கிடையாது அவங்க. நான் என்ன சொல்றேன், நடவடிக்கை இருக்குது. அந்த திருத்தணியில வெட்டினால 4 தம்பிங்க வெட்டினாங்களே அவங்கள நான் குற்றவாளியாவே பார்க்கலங்கிறேன். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறேன் நான். அவங்களுடைய பின்புலத்தை ஆராய்ங்க. அவங்க எப்படி இந்த சூழல்ல மாட்டினாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ வெட்டினது தப்பு, அது பறி கொடுத்தவங்க வந்து அவன் மேலே கோவப்படுவாங்க, எல்லாமே சரி, ஒரு மன ரீதியாக எல்லாமே சரி. ஆனால் அடிப்படையில் ஒரு அரசு எப்படி பார்க்கணும்? அப்போ அவன் அந்த பையன் 17 வயசு பையன் எல்லாரையும் போல் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய பையன் இப்படி திரியிறானே, அதுக்கு யார் காரணம்? அதை வந்து ஏன் அந்த சூழல் உருவாச்சுன்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் எடுத்தீங்களா? சாராய கடையை மூட சொன்னால் மட்டும் உடனே நிறுத்த முடியாது, மக்கள் பிரச்சனையாட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ மறுவாழ்வு மையம் எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா? வீதிக்கு வீதி சாராய கடை வச்சுருக்கீங்க. ஊருக்கு ஒன்றாவது மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போ அது செய்தால் தானே வந்து இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க முடியும். ஒரு தனியாக அதுக்கு ஒரு மருத்துவமனை கூட கட்டுங்க. உங்கள் அப்பா பேர் கூட வச்சுக்கோங்க, யார் வேணாம்னு சொல்கிறான். வச்சு எதிர்கால இளைஞர்களை முதல் காப்பாற்றுங்கன்றேன். அதை நீங்கள் இப்போ வெளியில் போயிட்டு வரதே நமக்கு பாதுகாப்பாக இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. அதை நோக்கி நீங்கள் எதுவுமே செய்யலை. நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்க, நீங்கள் போலீஸ் பாதுகாப்போட இருக்கீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, காரில் போகிறீங்க. அப்போ டெய்லி வேலைக்கு போகிறோம், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க. ஏன்னா நாய்க்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, தெரு நாய்க்கு. இல்லை, 24 மணி நேரம் முதல்வர் வந்து மக்களுக்காக, மக்கள் நல திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஊரும் போகிறாரு, எல்லா இடங்களையும் மக்களை சந்திக்கிறாரு, எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுறாரு. அது விளம்பரத்துக்காக போகிறாரு சார். அதுதான் சார் சொல்கிறேன், விளம்பரத்துக்காக. இங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நடந்து போகிறோம், திடீர்னு ஒரு பள்ளம் இருக்குது, கீழே விழுந்துறேன்னு வச்சிங்களேன். அதில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கை பிடிச்சி நம்மளை காப்பாற்றி விடுறாருன்னு வச்சுங்க. அது வந்து ஒரு செயல். ஒரு சிலர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, ஏன்னா விழுந்து போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, கீழே விழுந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி மேலே விட்டுட்டு அவன் மண்ணு போகிறான், அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகுது, அதெல்லாம் அவன் பிரச்சனை கிடையாது. இந்த கையை பிடிச்சி தூக்கி மேலே கரையில் உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா, அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த பள்ளமே இல்லாமல் விழுறதுக்கு முன்னாடி காப்பாற்றுற ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதை நோக்கி நீங்கள் எதுவுமே செய்யலையே. எதிர்கால இளைஞர்கள் சீரழிஞ்சிருக்கிறது, அதை நீங்கள் சரி பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும், முழு பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்புறம் குடிநீர், கரெக்டான குடிநீர் எல்லாருக்கும் கொடுக்கணும். போக்குவரத்தை வந்து சரி செய்யணும். முதல்ல எந்த ஒரு கிராமத்துக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திருவிழா, ஏதாவது ஒரு காலை, ஒன்றும் இல்லை, செஞ்சிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பஸ்ஸே கிடைக்காது. ஸ்டாண்டிங்கில் தான் வரணும் சென்னைக்கு வரவங்க எல்லாரும், இல்லை பைக்கில் தான் வரணும். உள்ளுக்குள்ளே ஊராட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடையாது. அதுவும் இப்போ இந்த மகளிருக்கு இலவச பேருந்து விட்டதுக்கப்புறம் சர்வீஸ் ஏற்கனவே ஒரு 10 சர்வீஸ் இருக்குன்னா அதில் 5 சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்துன்னா ஆண்களுக்கும் வந்துட்டு இலவசம், அந்த 5 சர்வீஸ் கட் பண்ணுவாங்க. எல்லாருமே இலவசம், அந்த 5 சர்வீஸும் கட் பண்ணிடுவாங்க. அந்த 5 சர்வீஸும் கட் பண்ணுவாங்க. ஜீரோ. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு, ஈவினிங் பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு பஸ். இந்த 2 பஸ் சர்வீஸ் அது குறைஞ்சபட்சம் விடணும்ல. மாணவர்களுக்கு கூட உங்களுக்கு பஸ் விட முடியலன்னா அப்புறம் என்ன பெருமை இருக்குது, என்ன எப்படி ஒளிரும்? இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், விவசாயிகளுக்கான அனைத்து நலத்திட்ட பணிகளையும் நாங்கள் செய்வோம், எல்லா விஷயங்களையும் இப்போ நீங்கள் சொல்கிற நிறையா விஷயங்களை வந்துட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கட்சியோட மேனிஃபெஸ்டோட வர இருக்குது. ஒரு பெரிய க்ரௌட் ஃபார்மேஷனால் விஜயால் ஃபார்ம் பண்ண முடியுது. தமிழ்நாடு அரசியலில் வந்து விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் விஜய் நான் சிஎம்மா வந்தோன்னே செய்வேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது எங்கள் அண்ணன் பேசுகிறத பார்த்துட்டு வந்து அதில் கொஞ்சம் பிட் அடிச்சு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு.
எங்கள் அண்ணன் பேசுகிறத வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு பிட் அடிச்சது வந்து விவசாயி கஷ்டம்னு ஒரு தடவையாவது இறங்கி போய் விவசாயிகிட்ட பேசியிருக்காரா? அவருக்கு வந்து திரிஷா கிட்ட பேசுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கே தவிர தஞ்சாவூர்ல போய் இறங்கி இன்னைக்கு பேசியிருக்காரு சார். அதுதான் மக்களோட மக்களா விஜய் நிக்கிறாரு. இப்போ மக்களோட மக்களா எங்க சார் நின்னாரு? விஜய் அதாவது போய் நின்னாலும் பிரச்சனை வருதுங்கிறீங்க. விஜய் போய் இன்னைக்கு பேசுறாரு, மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு, விவசாயிகளுக்கான அவ்வளோ விஷயங்களை வந்து தஞ்சாவூர்ல விஜய் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்றீங்க? எவ்வளோ அக்யூரேட்டா சொல்றாரு விஜய்? அக்யூரேட்டா சொல்லல. வாய்க்கு வந்து ஏதோ சொல்றாரு. தஞ்சாவூர்ல போய் வேலூருங்கிறாரு. அந்த மாதிரி வாய்க்கு வந்து ஏதோ சொல்றாரு. அது பிரச்சனை இல்லை. நான் தெளிவாக சொல்றேன் பாத்துங்க. மக்களுடன் மக்களா நிக்கிறாரு. நீங்க பொதுமக்களுடன் நிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல அவங்க கட்சிக்காரங்க கூட முதல்ல ஒரு நிக்க சொல்லுங்க. அதிமுகல இருந்து வந்தாருல்ல ஐயா செங்கோட்டையன், அவர் கூட முதல்ல நிக்க சொல்லுங்க. அவர் ஒரு பக்கம் கட்சி பணி பார்த்துட்டு இருக்காரா, இவர் ஒரு பக்கம் தலைவரா வந்து அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சேர்ந்து ஸ்டேஜுக்கு போகணுங்கிற என்ன அவசியம்? சேர்ந்து போக தேவையில்ல சார். சேர்ந்து முதல் செயல் திட்டத்தை வகுக்க சொல்லுங்க. அவங்க வகுத்துட்டு தானே இருக்காங்க. அவர் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, சரிங்களா? அதை பத்தி ஒரு அறிவிப்பு வந்ததா? அந்த பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கொடுத்தது? பலன் கொடுக்கல. வந்துதா? வரல. சரி, வரல. செங்கோட்டையன் கிட்ட கேட்குறாங்க, அவர் எவ்வளோ பெரிய அனுபவசாலி, அவர் என்ன பதில் கொடுத்தாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். இந்த ஒரு பட்ஜெட் பற்றி பதில் கொடுக்கறதுக்கு தெரியாத அளவு ஆள் கிடையாது செங்கோட்டையன், சரிங்களா? ஆனால் ஏன் அவரால் கொடுக்க முடியலன்னா, அவங்களுடைய தலைவராக இருக்கிற விஜய் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு இவருக்கு தெரில. ஏன்னா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, பேச மாட்டாரு, தொடர்பில் இல்லை. இப்படி இல்லாமல் நம்ம சொன்னாலும் பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சு, எல்லாமே நடந்துருச்சு. நம்ம இதில் என்ன கண்டனம் தெரிவிச்சு இல்லை என்ன விஷயத்த சொன்னால் உடனே இவங்க மாற்ற போகிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாற்றுறோங்கிறதா அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க, நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அதுதான். குறை என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சாதான் உங்களால் நிறைய செய்ய முடியும். எது குறை எது நிறையனே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, தெரியலன்னா உங்களால் எப்படி வந்து செய்ய முடியும்? இப்போ நான் போகிறேன், ஊராக போகிறேன், இந்த ஊரில் பஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தெருவில் வந்து இந்த மாதிரி தெருவிலே வந்து ரோடு போகிறதுல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இறங்கி வந்தால் தானே தெரியும். நீங்கள் வந்து மேலே இருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாற்றுறோம் தானே சொல்கிறாரு அவர். தமிழ்நாட்டையே நாங்கள் மாற்றுறோம் தானே சொல்கிறாரு விஜய். அதாவது தமிழ்நாட்டையே மாத்துறேன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. எங்கே சொன்னார், எப்படி சொன்னாருன்னு தெரியல. அதாவது அவர் முதல்ல மாநாடு போட்டார், ஒரு விஷயத்தை மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியிலையும் வந்து கட்சி கூட்டத்துக்கு வரவங்க இல்லை கட்சி பணிகள் செய்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கட்சி தலைவர்கள் போயிட்டு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது, அந்த ஆறுதலாக இருக்கிறது, உங்களுக்கு தேவையான உதவி செய்கிறது, இது வரைக்கும் எல்லா உலகம் முழுக்க அரசியல் கட்சி தலைவர்கள் செய்கிற ஒரு வழக்கமான விஷயம். அந்த வழக்கத்தை இவர் மாற்றிருக்காரு. முதல் மாநாட்டில் இருந்து ஒரு கூட்டத்துக்கும் வந்தால் நரபலி கொடுக்குற மாதிரி ஒரு உயிராக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சாவரவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க அடிப்படுறவங்க வீட்டுக்கோ போயிட்டு ஆறுதல் சொல்கிறதோ இல்லை தேவையான உதவிகளை செய்கிறதோ கிடையாது. அதிகமாக 41 பேர் கரூரில் இறந்ததால் சுற்றி இருக்கிறவங்களாம் அரசியல் அழுத்தம் கொடுத்ததால அவங்களையும் தனியார் விடுதியில் கூப்பிட்டு மறைமுகமாக அரசு வந்து 10 லட்சம் அறிவிச்சதால உணர்ச்சி வசப்பட்டு 20 லட்சம் சொன்னார். இப்போ வரைக்கும் நேற்று அவர் போன காரில் வந்து அந்த ரூட்டில் அடிப்பட்ட அப்பா வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு. 41 பேர் இறந்தவருக்கே போய் பார்க்கல, இதுக்கு வந்து பார்க்க போறாருன்னு. இதுதான் அவர் தலைகீழாக மாற்றுறது தமிழ்நாடு. அவங்க மனைவி தனிப்பட்ட விஷயம்னாலும் விவாகரத்து வழக்கு போடுறாங்க. என்ன குற்றச்சாட்டு? உனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்றது குற்றச்சாட்டு. இவ்வளோ நாள் அவர் அமைதியாக போயிட்டு இருந்தவர், இப்போ நேற்று வந்து நாங்கள் அது உண்மைன்றதை நிரூபிக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். அவங்க படத்தோட ஒரு ப்ரொடியூசரோட இல்ல திருமண விழா, அவரும் அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அப்போ அந்த ஹீரோயினோட அவரு போய் நிற்கிறதுல என்ன இருக்கு? இது வரைக்கும் வந்து சங்கீதா வந்து இவங்க தான் அவங்கன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. அதாவது வந்து எங்கேயும் குறிப்பிட்டிருக்காங்க, எல்லாம் வெளிப்படையா எங்கேயும் பேசி வெளிப்படையா எங்கேயும் சொல்லல. எந்த எடுத்துட்டு இருக்கு? நாங்க எடுக்கல, வெளிப்படையாக எங்கேயும் சொல்லலை. இப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க தனியாக செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அந்த பேரை நான் வெளியில் சொல்லணும் சங்கீதா மேடம் சொன்னாங்களா? இது வரைக்கும் வெளியிடல. இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து இவங்க தான்றதை இவர் மறைமுகமாக மக்களுக்கு சொல்கிறாரு, தன் தொண்டர்களுக்கு சொல்கிறாரு. இனிமேல் வந்து இன்னும் கூட்டம் அதிகமாக கூடும். ஏன்னா 2 நடிகர் ஒரு நடிகை இனிமேல் ஒன்றா போகும்போது இன்னும் கூட்டம் அதிகமாக கூடும். இப்போ அவங்களுக்கு வந்து படத்தோட ப்ரொடியூசர் வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அவங்க போனதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நான் சொல்றது இல்லை, அவங்க கட்சி தொண்டர்கள் சொல்றாங்க, ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் எதிர்பார்த்த கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. தாவக கூட்டணி அமைஞ்சிடுச்சு, இனிமேல் நாங்கள் வெற்றி பயணத்தை தொடங்குவோம். நான் அதை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து பர்சனல்ன்றதால அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் இவர் அரசியலில் வந்து எந்த ஒரு நீங்கள் கேட்டிங்களா தலைகளாக மாற்ற இந்த மாதிரி வந்து ஒரு ஒழுங்கற்ற ஒரு பாதையை அமைச்சிக்கிட்டு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு போகிறதில்ல. மக்களுக்கு அந்த தொண்டர்கள் இத்தனைக்கும் அவங்களுடைய ரசிகர்கள் அவருக்கு வந்து
பார்த்து தான் இறக்குறாங்க. அதை போயிட்டு செய்யறதில்ல. மக்கள்கிட்ட வந்து அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சரியான நேரத்தில் போனால் வந்து பிரச்சனை வருதுன்றீங்க. திமுகவுக்கு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டேன்னு ஆதவர்ஜுனா சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ ஏன் பிரச்சனை வரல? சைக்கிளில் தானே போனார். அப்போ ஏன் இந்த மாதிரி யாரும் முண்டி அடிச்சுட்டு போகல? இப்போ ஐயா நல்லக்கண்ணு இறந்தார், அதுக்கு போனார். அப்போ ஏன் யாரும் முண்டி அடிச்சுட்டு போய் சாகலை? கேப்டன் விஜயகாந்த் இறப்புக்கு வந்தார், ஏன் அப்போ எதுவுமே நடக்கலை? அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து அவர் அரசியல் பண்ண விரும்பல. இங்கே வந்து நான் ஒரு பெரிய ஸ்டாரு, ஏன் நான் போனால் இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு மக்களை வந்து டெம்பேத்தி விட்டு அவங்கள வந்து பலி கொடுக்க வைக்கிறாரு. பலி கொடுக்கறத வந்து ரசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு எங்க ஒரு வர வேணாம் தானே சொல்றாரு. அவர் அதுதான் சொல்றேன். பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அவரே சொல்றாரு மேல ஏறாதீங்கிறாரு, நீங்க வராதீங்கிறாரு. QR கோடு முதற்கொண்டு போட்டெல்லாம் வர சொல்ற அளவுக்கு முதல்ல தமிழ்நாட்டுல அந்த கட்சி அதை பண்ணிருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த அளவுக்கு விஜய் வந்து கரெக்டா பண்ணி அதை மீறியும் ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சுட்டு வரும் பொழுது யாராலதான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அப்படி ஒரு செல்வாக்கு விஜய்க்கு அந்த வார்த்தையை நீங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஆர்ப்பரித்து வருகிறார்கள் அப்படின்னு. அந்த வார்த்தையை வந்து ஒரு செயற்கையா உருவாக்குறதுக்காக அவரா திட்டம் போட்டு போடுற நாடகம் இது. உண்மையிலேயே வந்து அவர் மேல மக்கள் ஈர்ப்பு இருந்ததுன்னா அதுதான் சார் சொல்றேன். பேசவே இல்லைங்கிறீங்க. ஆனா வந்துட்டு வருது கிரௌடு. அப்புறம் எங்க இருந்து அவர் சொல்றாரு? அதுதான் சார் சொல்றேன். அந்த ஆர்ப்பரித்துன்ற வார்த்தை சொல்றீங்களா, அந்த வார்த்தையை வர வைக்கிற செயற்கையா திட்டமிட்டு உருவாக்குறாரு அவர் வந்து. உண்மையிலேயே அவர் மேல மக்கள் ஈர்ப்பு இருக்கு, மக்கள் சக்தி அவர் மேல பார்வையில் இருக்காங்கன்னா, இப்ப நல்லக்கண்ணு ஐயா போனாரு பாத்தீங்களா அந்த இறப்புக்கு, அதுக்கு வந்திருக்கணும். ஓட்டு போட சைக்கிள்ல நிம்மதியா தானே போனாரு. சைக்கிள், கார் கூட இல்ல. எத்தனை பேர் அவர் சைக்கிளை மறிச்சு செல்ஃபி கேட்டாங்க, எத்தனை பேர் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க, இல்லை எத்தனை முப்படை பாதுகாப்பு போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ விஜய் எந்த ஊருக்கு போறாரு, அரசியல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் எந்த ஊருக்கு போறாரு வராங்கிறது எல்லாருக்குமே இருந்திருக்காரு. அவர் யாருக்குமே தெரியாது. இன்னும் சார் விஜய் வந்து அன்னைக்கு நடிகரா இருக்கப்போ ஒரு ஓட்டு போட எத்தனை மணிக்கு போறாருன்னு சொல்லி வந்து காத்திருக்கிற அளவுக்குலாம் அன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஒரு நடிகரா அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க தான் சொல்லுங்க, அரசியல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜயோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வாட்ச் பண்ணப்பட்டது. அதே ஓட்டு போடுற நடிகரா இருந்த விஜய்க்கு லட்சக்கணக்கில் இருந்தாங்க. ஃபேன்ஸ் இருக்கட்டும். நெய்வேலின்னு நினைக்கிறேன் ஒரு ஷூட் நடக்கும்போது பஸ்ல போய் செல்ஃபி எடுத்த ஞாபகம் இருக்குங்களா? இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுட். அந்த கிரவுட் எப்படி கூட்டினாரு? அதே நடிகர் அவங்க வந்தாங்களா செல்ஃபி. ஏன்னா இப்போ ரெய்டு ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெய்டுக்காக வந்து என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, ரெய்டெலாம் விடக்கூடாதுன்னு மிரட்டினாரன்னு தெரியல அந்த இளைஞர்களை கூப்பிட்டு. அப்போ வந்து செல்ஃபி எடுத்த ஞாபகம் இருக்குங்களா? அந்த செல்ஃபியை தான் இப்போ தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு தவிர அரசியல் செயல்பாடுன்னு ஒன்று எதுவுமே செய்யலை. மக்கள் பணின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதையுமே செய்யலை. எந்த இதுக்கு கூட வந்து எல்லாரும் இது பண்ணாங்க. இந்த மேல ஷூட்டிங் நடக்கிற டைம்ல அவர் அரசியலுக்கான அந்த பணிகள் வந்து தயாரி பண்ணி நடந்துட்டு இருந்தது. ஆனா திமுக ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு அவர் அது போன அந்த டைமிங்ல அவங்க கட்சி பொறுப்பாளர் தானே சார் சொல்றாரு. அரசியலுக்காக அப்ப நடத்துனது கிடையாது. அவர் கட்சி ஒரு மாற்றி நான் கேட்கறது, நீங்க சொல்றீங்களே மக்கள் கிட்ட இறங்கி ரோட்ல நடந்து வந்தா கூட்டம் வந்துடும். சார் இப்போ தலைவராக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்கே போறாருங்கிறது 24 ஹவர்ஸும் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவருடைய ரசிகர்களே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான். தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லக்கண்ணு ஐயா இறப்புக்கு போனாரு. ஏன் இப்போ கூட்டம் கூடல? எங்க கூட்டம் போடுமோ அங்கே போறாங்க சார். கட்சியோட கூட்டத்துக்கு போறாங்க. நல்லக்கண்ணு ஐயா ஒரு இறப்புக்கு விஜய் போறாரு. 3 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. அதுதான் சார் 3 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. ஒரு கட்சி கூட்டம் போடுறீங்க, இறப்புக்கு போறாருங்க. எக்ஸாமுக்கு போகாம எனக்கு எக்ஸாம் முக்கியம் இல்லை, என் பொண்ணு ஐசியூவில் இருக்கு, என் பொண்ணு முக்கியம் இல்லை, 2 வயசு குழந்தை முக்கியம் இல்லை, எனக்கு வந்து விஜய் முகத்தை பார்த்துட்டா போதும், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேட்டி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆமா, ஒரு பொண்ணே சொல்லுது, அப்பா அம்மா ஓட்டு போடணும் குடும்பத்துக்கே விஷமா போய். சங்கீதா மனைவியா இல்லைன்னா நாங்க 1000 பேர் மனைவியா இருப்போம் விஜய்க்குன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி எந்த வரையறையில் எடுத்துக்கிறதுனே தெரியல. இந்த அளவுக்கு வந்து அவங்க சிந்தனை இழந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சுய நினைவை இழந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போயிட்டு அதுதான் சொல்றேன், இவங்களுக்கு போயிட்டு நல்லக்கண்ணு ஐயா இறப்புக்கு போறாரு, விஜயகாந்த் இறப்புக்கு போறாருன்னு பார்த்து பக்குவம் பார்த்து பிரிக்கிற மனப்போக்கம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. அதுதான் சார் சொல்றேன். வாக்காளர்கள் இவர்கள் தானே அரியணை ஏத்துறாங்க. அவர்கள் என்ன சொல்ல முடியும்? இவர்கள் தான் அரியணை ஏத்துறாங்க. 1% அரியணையில் ஏற்ற முடியாது. 40-50% வந்தால் தான் அரியணை உட்கார முடியும். அது 1%. 40-50% இல்லை, 1%. இப்போ இவருடைய செயல்பாடை தொடர்ந்து வர வர புதுசாக ஒருத்தவங்களுக்கு வந்தால் ஓட்டு போடணுன்ற ஒரு மாயம் இருக்கும் பார்த்தீங்களா மக்கள்கிட்ட, அதுவே வந்து இவர்கிட்ட இப்போ குறைஞ்சி போச்சு. கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணம் இப்போ குறைஞ்சிருச்சு பாதியா. இல்லை இப்போ இருக்க கூட்டிட்டு போகுது. அதனால பாதிப்பு அதிகம் போது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிகமான பாதிப்பு, விசிகாக்கு பாதிப்புன்னு தானே சொல்லப்படுறது. நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி பாதிப்பு? விஜய் அவர்களுடைய எழுச்சி வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு அப்படியே விஜய் பக்கம், விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அப்படியே எல்லாருமே மாற தொடங்கிட்டாங்களே. சீமானவருடைய வாக்கு சதவீதம் இந்த எலெக்ஷன்ல குறையும் அப்படின்னு தானே பேசப்படுற ஒரு விஷயமா மாறி. இது வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்துட்டு சீமான் அவர்கள் தரப்புல இருந்துட்டு சீமான் குறித்து வெளியில எங்கேயுமே வரல. நாம் தமிழர் தலைவருடைய பற்றி எதுவுமே வரல. தற்போது தானே அது வந்திருக்கு, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தானே. இதுக்கு முன்னாடி இந்த பேச்சு எழவே இல்லை எங்கேயுமே. நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வச்சிருக்கு, சரிங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க வந்து பணத்துக்கோ இல்லை சாராயத்துக்கோ ஓட்டு போடுறவங்க கிடையாது. ஏன்னா தேர்தலில் வந்து நம்ம பணம் யாரும் கொடுக்குற பழக்கம் கிடையாது, அந்த விஷயம் கிடையாது.
நம்மளுடைய தமிழர்கள்ன்ற உரிமையை முன்னிறுத்தி தான் வந்து நம்மளுடைய நலன் ஓகே சார்ந்த கேக்குறேன். அரசியல் தான் நம்ம கேட்குறோம், ஓட்டு போடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் 8% வந்திருக்கு. இப்போ மாநாடு நம்ம மக்களின் மாநாடு 2026 பிப்ரவரி நடத்தி முடித்தோம். அங்கே 10,00,000 பேருக்கு ஒன்று கூடி நாகரிகமாக எந்த சேரும் உடைக்காம, எந்த ஒரு கலவரம் இல்லாமல், எந்த டேபிள் மேலே குரங்கு வித்த காமிக்கிறதுலாம் எதுவுமே சர்க்கஸ்லாம் காமிக்காமல் நாகரிகமாக போனோம். மாநாடு முடிஞ்சது. அண்ணன் பேசினார். அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து நாற்காலியே அடுக்கி கொடுத்து அந்த நாற்காலி சார் படிக்க எல்லாமே ஓகே தான். மாட்டவங்களுக்கு நீங்க எல்லாம் அதெல்லாம் இருன்னு சொல்கிறேன். நடந்திருக்கு, கரெக்டாக அப்போ நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிற ஒரு இளைஞர்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு உங்கள் சமூக விஜய் வலைதளங்களை வசப்பாடக் கூட இருங்க சொல்கிறேன், வசைபாடக்கூடிய நாம் தமிழர் நீங்க இருங்க என்ன சொல்கிறேன். சொல்றீங்க? உங்கள் அப்போ விஜய் நடத்துகிற பொதுக்கூட்டம் மாநாடு எல்லாமே இருக்கட்டும், விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து நேற்று நடத்தின வரைக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் நடந்ததா? அப்போ அவங்களுக்கு வந்து சுய சிந்தனையே இல்லை. கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை, சிந்தனையற்ற கூட்டம், தெளிவற்ற கூட்டம், என்ன எதுக்காக வந்துக்கிறேன்னு தெரியாத கூட்டம். அப்போ அவங்கள இவர் வந்து 3 வருஷமா என்ன அரசியல் படுத்தியிருக்காரு? அவங்க கட்டுக்கடங்காத கூட்டமா? அதான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, போதைக்கு சீமானவர்களுக்கு வந்தாலும் அது ஒரே ஒரு சிந்தனைக்கான விஷயம் சார். கூட்டம், இவ விஜய்க்கு வந்தாலும் வந்து ஆமா. சிந்தனையற்ற கூட்டம்னா அது என்ன வாதம் ஆமா, சார் அது? ஒரு 15 நிமிஷத்துல ஒட்டுமொத்த மீட்டிங் நடந்த இடத்தையே க்ளீன் பண்ணி நீட்டா கொடுத்துட்டு வர்றது தெளிவான கூட்டம். ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நாங்க வரோம். அப்படியே நீங்க விஜய் நடத்துற எல்லா கூட்டத்தையும், ஒரு கூட்டத்தையாவது பப்ளிக்ல கொடுத்தா ஸ்ட்ரீட் லைட்டை உடைக்கிறீங்க, அந்த நடுவில் மீடியேஷன் எல்லாத்தையும் உடைக்கிறீங்க. அப்போ அவங்க தனியா மாநாடு போட்டா சேரை உடைக்கிறீங்க. அந்த சேரை உடைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சேர் இல்லாமல் கூட்டம் போட்டால் வெயில் காயுதுன்னு சொல்லி அதில் இறக்குறீங்க. கரண்ட் கம்பத்தில் ஏறுறீங்களே சார், இது எப்படி? இது கரண்ட் கம்பத்தில் ஏறுறத சிந்தனையான கூட்டம்னு சொல்லணுமா? இல்ல விஜய் அததானே வந்து கண்டிக்கிறார்ல. விஜய் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து எல்லாருமே எப்படி? இப்பதான் இவனை 3 ஹேண்டில் வருஷமா பண்ணி கொண்டு வர முடியும். இவ்வளோ கிரவுடு ஃபார்ம் ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள ஃபார்ம் பண்ணி கொண்டு வர அதுதான் முடியும். ஒரே விளம்பரத்துக்காக அட்டெம்ப்ட்ல அந்த எல்லாரையுமே சின்ன சரி பசங்க, பண்ணா எப்படி நடக்கும் அந்த அது? சின்ன பசங்க விளம்பரத்துக்காக சின்ன பசங்களை சார், நாம் தமிழர் ஏமாத்துறாரு. மீது இந்த குற்றச்சாட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு சார். சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் வந்துட்டு எவ்வளவு தரக்குறைவாக தலைவர்களை பற்றி எழுதினார்கள்னு சொல்லி அதாவது எவ்வளவு ஃபேக் ஐடியில் எந்த விமர்சனங்கள் கட்சிக்காரங்க வந்துட்டு எழுதுறாங்க, அதுதான் சார், ஃபேக் ஐடியில் எந்த கட்சிக்காரங்க எழுதுறாங்கன்னே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இது வெளிப்படையாக கண் முன்னே தெரியுது. ஒரு கூட்டத்துலேயும் வந்து அசம்பாவிதம் நடக்கிறது தெரியுது. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஒரு பத்திரிகையாளரை எப்படி அலங்கோலம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இங்கிலீஷ் மீடியா பத்திரிகையாளர் அவர் கழுத்தில் தோலை துண்டை போட்டு இழுத்து ஒரு பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு 3 வருஷமாக எத்தனை நிர்வாகிகள் கூட்டம் நிர்வாகிகளை கூப்பிட்டு சந்திச்சிருப்பாரு? எப்படி நடந்துக்கணும்னு என்ன பயிற்சி கொடுத்துருக்காரு? ஏதாவது செய்திருக்காரா? இல்லை எத்தனை பேருக்கு அவங்க பின்னாடி போகிறவங்களுக்கு வாக்கு இருக்குன்னா தான் அவருக்கு தெரியுமா? வாக்குரிமையே இருக்கான்னு தெரியல. ஏன்னா 18 வயசு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் விட்டு போகிறாங்க. அவங்க அப்பா அழுகுறாரு, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பையன் அங்கே போயிட்டு ஸ்டெப்பா விஜயனுடைய வாக்கு வங்கி அதான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. நாளைக்கு நீங்க சொல்ற ஓட்டர்ஸ் நாளைக்கு 18 வயசை கிராஸ் பண்ணா அப்படி கிடையாது. விஜயோட வாக்காளரா மாறும் பொழுது தொடர்ந்து விஜயோடைய வாக்கு வங்கி இன்க்ரீஸ் தான் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகாது. எங்க இப்போ டிக்ரீஸ் ஆகும் நம்ம போகுது? அந்த கல்லூரி பருவத்தில் இல்லை பள்ளிக்கூடம் படிக்கும்போது வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு போவோம், இல்லை ஏதாவது திருவிழாவுக்கு போவோம். அப்போ நம்ம ஆட்டம் போடுவோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவோம். கொஞ்சம் பசங்க கூட இருக்கும்போது கொண்டாட்டமாக எல்லாருமே இருப்போம் வயசுக்கு. கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இனிமேல் இந்த விஜய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்தாருன்னா அதை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவாக நினச்சிக்கிறாங்க. இல்லை விஜய் கண்டு இப்போ நாம் தமிழர் பயப்படுகிறது தானே. விஜய் கண்டியா நாம் தமிழர் பயப்படணும்னு ஏன்னா கேட்குறேன். எந்த இடத்துல அதாவது விஜய் வந்து சீமான் அவர்களை பற்றி டேரெக்டாக பேசுறதே கிடையாது. சீமான் அவர்கள் பேசினாவோ இல்லை சீமான் கட்சியில் உள்ளவர்கள் பேசினாவோ அதுக்கு பதில் தான் விஜய் ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காரு. தவிர்த்துட்டு ஒரு கட்டத்தில் விஜய் பேசுறதையும் நிப்பாட்டிட்டார். அவங்களாம் நான் ஒரு பொருட்டை எடுத்துக்கிறதே இல்லைன்னு சொன்னார். ஆனால் சீமான் அவர்களே வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு குறிப்பிடுறாரு, விஜயை பற்றி பேசுறது நம்ம கட்சிக்கான வேலை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் பற்றி பேசுறது என் கட்சிக்கான வேலை கட்சிக்கான வேலை கிடையாது. கிடையாது. ஆனா, நமக்கு அதற்கான தமிழ்நாட்டு வேலை நிறைய இளைஞர்களை இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, போதைக்கு சீரழிஞ்சு போயிருக்காங்க. எதிர்கால இளைஞர்கள் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறது எங்களுடைய கடமை, நம்ம அரசோட கடமைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சினிமா போதையில் என்ன செய்யறேனே தெரியாமல் குடும்பத்தை மறந்து, தன்னுடைய வேலை மறந்து, தன்னுடைய நிதானத்தை இழந்து, இப்படி ஒரு சினிமா கூத்தாடிக்காக வந்து தன் உயிரை விட்டு அழிகிற ஒரு இளைஞர் கூட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு தமிழனா, ஒரு நாம் தமிழ் கட்சி தலைவராக வந்து எங்களுக்கு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, நீங்கள் ஒரு நல்ல வேலையை செய்கிறோம். இப்போ எல்லா கட்சியும் இருக்குது, எல்லா கட்சியும் நம்ம வந்து இந்த மாதிரி விமர்சிக்கிறோமா? இல்லை. உங்களால் வந்து பொதுமக்களுக்கும் இடையூறு. அவங்க கட்சி செங்கோட்டையனே சொல்கிறாரு, விசில் எடுத்துன்னு போயிட்டு வயசானவங்க காதில் ஊதிட போகிறீங்க, எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஏதாவது பண்ணிட போகிறீங்க, அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, ஆனால் பொது வழியில் பத்திரமா பயன்படுத்துங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக ஒழுக்கமான கூட்டமாக இருந்தால் நம்ம இதை பற்றி பேச போகிறதே கிடையாது. நீங்கள் கண்ட மேனிக்கு தெரியுறீங்க. அப்போ உங்களுக்கு யார் தான் கட்டுப்படுத்துறது? இந்த போதையில் சீரழிகிற கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? திருத்தணியில் வெட்டினா ஒருத்தன், நீங்கள் எங்கள் கண்ட மேனிக்கு பைக் ஓட்டி போய்ட்டு விபத்தை ஏற்படுத்துறீங்க. ரெண்டுமே ஒன்று தானே, உயிர் தானே எல்லாமே. இப்போ அவங்க அப்பா கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு, அது யாருக்கு வலி, யாருக்கு வேதனை? ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ அதை சரிப்படுத்தணும்ல. நம்ம வந்து வெறும் சினிமா போதையில் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் நான் மட்டும் போக என் பின்னாடி எல்லாரும் வாங்க,
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் சரியான தலைவராக இருந்தாருன்னா நல்லக்குன்னு இறப்புக்கு கரெக்டாக போயிட்டு வர முடியுது, ஓட்டு போட கரெக்டாக போயிட்டு வர முடியுது, கீர்த்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு திரிஷா கூட ஃபங்க்ஷனுக்குலாம் கரெக்டாக போயிட்டு வர முடியுது. ஆனால் இவருடைய தேர்தல் கூட்டத்துக்கு அதாவது கட்சி வேலைக்கு போகும்போது மட்டும் இந்த அசம்பாவிதம் நடக்குதுன்னா, இப்போ திட்டமிட்டு இவர் தானே எல்லாரையும் கொள்றாருன்னு அர்த்தம். விஜய் தானே எல்லாரையும் ஒவ்வொரு இடத்தையா வந்து பலி வாங்கி நரபலி வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. சார் கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றது ரைட்டு ஓகே. விஜய் ம். வந்துட்டு அந்த கட்சி வந்து அழைப்பு விடுக்குது, போறாங்க ரைட் ஓகே. ம். நீங்க நீங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட நடிகைகளுடைய ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கெல்லாம் கட்சி தொண்டர்கள் வான்னு விஜய் எதுக்காக சொல்லணும்? விஜய் கட்சிக்காரங்க எதுக்காக கூப்பிடணும்? இல்ல இது போன்ற ஒரு துக்கமான இதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா விஜய் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்துறதுக்கு எல்லாரும் கட்சிக்காரங்க வாங்கன்னு வான்னு ஏன் அவர் அவர் எங்கேயுமே விஜய் அதை எப்படி கூப்பிடல. அழைப்பை கொடுக்க அதுதான் முடியும்னு சொல்றேன், நினைக்கிறீங்க? கட்சிக்காரங்க வான்னு எங்கேயுமே கூப்பிடல. ம். கியூஆர் கோடு போட்டா நீங்க தானே சொன்னீங்க. கியூஆர் கோடு போட்டா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ரிக்டடா ஒரு 100 பேர்னா 100 பேர் தான் வரணும். மத்தவங்கலாம் ஏன் வராங்க? அவர பார்க்க வராங்க. மத்த இடத்துக்குலாம் கரெக்ட்டா போயிட்டு வர முடியுதுல்ல. நீங்க ஏன் ஒரு விளம்பரப்படுத்திட்டு போறீங்க? அதான் கரூர்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிச்சீங்கல்ல. டிஎஸ்பி சொல்றாரு உள்ள போக்கூடாதுன்னு. உள்ள போயிட்டு நசுக்கி சாவடிச்சீங்கல்ல அத்தன பேர. சாவடிச்சுட்டு தப்பிச்சுல்ல ஓடி வந்தீங்க. அதுதான் இது நாங்க கேட்குறோம். ஒரு இல்ல சினிமாவுல சீமான் அவர்கள் வந்து ஒரு விஜய் சினிமால விஜய் குறித்து இந்த இந்த அந்த வார்த்தைகள் எங்கேயும் பயன்படுத்தவே இல்ல. இந்த 41 பேர் இறப்புகளுக்கு வந்துட்டு அரசினுடைய ஒரு அலட்சிய போக்கை பத்தியும் தான் நெறைய பேசியிருக்காங்க. விஜய்க்கு ஆதரவா தானே எல்லாருமே நின்னாங்க. விஜய்க்கு அதாவது வந்து இப்ப அந்த ஆரம்ப சம்பவத்துக்கு கட்டத்துல வந்து என்னன்னா, விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. ம். வந்த உடனே இந்த மாரி முதல் முறையா ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. சரி தம்பிக்கு வந்து அனுபவம் இல்ல. சரி மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாருன்ற ஒரு நல்ல எண்ணத்துல முதல்வர் உட்பட, எங்க அண்ணன் உட்பட, திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே வந்து சரி யாரும் அந்த மாரி இருக்க மாட்டாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல, நார்மலான மனிதர்கள் போல வந்து எல்லாரும் நெனச்சு அவருக்கு வந்து ஆறுதல் குடுத்தாங்க. அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடு பார்க்கும்போது, இவரு வந்து உண்மையிலேயே வந்து நல்ல மனநிலையில தான் இவர் செயல்படுறாரா? இல்ல மக்கள் இறக்கட்டும்னு நெனச்சு செயல்படுறாரான்ற ஒரு எண்ணத்த உருவாக்குற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருக்கு. இப்ப இங்கலாம் போக முடியுது. அங்க பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு நேரடியா போய் உங்களால ஆறுதல் சொல்ல முடியல. உங்க கட்சிக்காரங்க போய் சொல்ல முடியல. இது நான் இன்னைக்கு நேத்து சொல்லல. விக்கிரவாண்டி கூட்டத்துலருந்து சொல்றேன். ஒரு மாவட்ட சொல்றேன். செயலாளரோ யாரோ வர வழியில ஆக்சிடென்ட் இறக்குறாங்க. ம். எந்த கட்சியா இருந்தாலும் உடனே அந்த மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளரோ போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவி செய்வாங்க. ஒரு உயிர் போயிருக்கு. ஆனா நீங்க இதுல என்ன ஹைலைட்னா, செத்தா பரவாயில்லன்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சினிமா போதையில மூழ்கி போயிருக்காங்க மக்கள். அப்போ வந்து இப்ப சின்ன வயசுல இளைஞர்களுக்கு அந்த சினிமா போதை இருக்கும். அடுத்தடுத்து வளர வளர தன் வாழ்க்கைனா என்ன, உலகம்னா என்னன்னு புரிய புரிய அதுலேருந்து மீண்டு வந்துருவாங்க. அப்படிதான் எல்லாருமே வந்து இப்ப எல்லாரும் காலத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல பார்ப்பாங்க, வந்துருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஒரு கார்ட்டூன் சேனல் மாரி வச்சுக்கலாம் விஜய. இப்ப கார்ட்டூன் சேனல் வந்து நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது, இப்ப நம்ம வீட்ல குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. 24 நம்மள ஏதாவது நியூஸ் வைக்க சொன்னா கூட விடமாட்டாங்க. அது அதான் பார்த்துட்டு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா, அது அதுல மாதிரி ரொம்ப சொல்றீங்க. ம். ஈர்ப்பா இருக்கும். நம்மள வேற கூப்பிட்டு பாருன்னு வேற பாருங்கிற கட்டாயப்படுத்துறாங்க மாரி குழந்தைங்க. பார்க்குறாங்கன்னு அப்ப சொல்றீங்க. அதுக்காக வந்து கார்ட்டூன் சேனலே லைஃப் ஆயிடுமா? ம். கார்ட்டூன் கண்டிப்பா. சேனல் நெறைய பேர் பார்க்குறாங்கன்னா, ஒரு வழியில சொன்னா விஜய் வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் அவ்வளோதான். அது நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வந்து குறையவே குறையாது. ஏன்னா, இது எல்லாமே சிந்திச்சு தெளிவா காசுக்கு இல்லாம வாக்களிக்கக்கூடியவர்கள்னு போட்ட சொல்றீங்க. ஓட்டு சரிங்களா? ம். இதுக்கப்புறமும் வந்து நம்மளுடைய உரிமை, ம். தமிழர்களுடைய வரலாற யாரு நிலைநிறுத்தணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கான ஒரு தளமா இருக்குங்கிறீங்க. நிச்சயமா. நிச்சயமாங்க சார். இது கவர்னர் அவர்களுடைய மாற்றம். அரசு ரவியா? எடுத்த ரவி அவர்களோட ரவி அவர்களுடைய மாற்றம். அதாவது அ கவர்னர் வந்து நம்ம வந்து மாநிலத்துக்கு தேவையில்லங்கிறது எங்களுடைய கட்சியோடைய கொள்கையும் தான். ஏன்னா வந்து இப்ப இன்னைக்கு கூட எங்க அண்ணன் பேட்டி குடுத்தாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும்போது, அத வந்து கட்டுப்படுத்துற மாரி ஒரு அ பதவி வந்து இருக்கக்கூடாது. அது மக்களாட்சிக்கு எதிரானது எதிரானது அப்படின்னு. அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மத்தியில இருக்கும்போதும் சரி, எங்கெல்லாம் எதிர்க்கட்சி இருந்தாங்களோ அவங்கள கவர்னர் வச்சு ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்தபோது தான் நெனைக்கிறேன், அ பிரசிடென்ட் கவர்னருக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பவர வந்து எடுத்தாங்க. இப்ப வந்து பிஜேபி வந்து மூர்க்கமா வந்து ஒரு வளர்ந்து பெரிய சக்தியா இருக்கிறதால, இப்ப நம்ம இனிமேல் நம்ம தான்ற ஒரு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு கர்வம் இருக்கிறதால, தலக்கணம் இருக்கிறதால, யாரும் நம்மள ஒண்ணும் பண்ணிட முடியாதுன்றதால, கவர்னர் வச்சு அங்கங்க வந்து வீக்கா இருக்கிற ஸ்டேட் அதாவது எதிர்க்கட்சியா இருக்கிற ஸ்டேட்லாம் வந்து கட்டுப்படுத்த நெனைக்கிறாங்க. அதான் அப்படிதான் திமுக வந்து இந்த கவர்னர் இருந்தா நாங்க ஜெயிச்சுருவோம் அப்படின்னாரு. திமுக தமிழக இந்த முதலமைச்சர். கவர்னர் இருந்தா ஒருவேள மோடி படத்த காமிச்சா ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஏற்கனவே பிஜேபில நிக்கிற கேண்டிடேட்டுக்கு அதிமுகல இருக்கிற கேண்டிடேட்டுக்கு 21லயே ட்ரையல் பார்த்தாங்க. அவர் ஃபோட்டோ போடாம ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டு அண்ணாமலையே ஓட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி திமுகவ தோற்கடிக்கிறதுக்கு ஒரு யுக்தியா பிஜேபி இத பிஜேபி. பயன்படுத்தியிருக்கலான்னு எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆனா இவரு இப்ப புதுசா ஒரு ஆளுநர் வராரு பார்த்தீங்களா? அவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். அவர வச்சு என்ன கூத்து பண்ண போறோம். ஏன்னா பிஜேபி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வர எல்லா ஆளுநருமே வந்து ஒரு நகைச்சுவை பொருளா தான் மாறியிருக்காங்க. எடப்பாடி காலத்திலேயே சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமேல் வந்த எல்லா கவர்னருமே ஆமாப்பா. வந்து ஒரு புரோஹித்ல விமர்சனத்துக்கு இருந்து உட்பட்ட எல்லாருமே ஆமா. விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் ஏன்னா இருந்துட்டு அவங்க வராங்க. யாருமே வந்து
மேலிடத்துல சொல்றத கேட்டு செய்தாங்களே தவிர, தன் பொறுப்புக்கு அதுக்கான அந்தஸ்த வந்து தக்க வைக்கணும், அந்த மாண்ப காப்பாத்தணும்னு யாருமே செயல்படல. இல்லன்னா வந்து சட்டமன்றத்திலே வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிரா பேசிட்டு போமாட்டாங்க. சரிங்களா? அதனால கவர்னர் விஷயத்த பொறுத்தவரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் வந்து அடுத்து ஏதாவது ஒரு கூட்டாட்சி இந்தியாவுல அமையுது இல்ல அப்படின்னா, இந்த கவர்னர் மட்டும் தான் வந்துட்டு ராஜ்பவன்ங்கிறத வந்துட்டு மக்கள் மாளிகையா மாத்துனவரு. மக் மக்கள் அதிகம் போய் சந்திக்கக்கூடிய அளவுல இவரும் இருந்த ஒரு கவர்னரு, மக்களோடு மக்களா போன ஒரு கவர்னரா இவர தான் பார்க்க முடியும். ஆர்.என். ரவி அவர்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போயிருக்காரு. எல்லா நெடுங்க மக்களோட கவர்னருமே நின்றுருக்காரு. எல்லாரையும் காலங்காலமா கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காரு. எல்லா தமிழர்களையும் வந்து ஒருங்கிணைச்ச ஒரு முயற்சிகள்லாம் அவர் வந்து எடுத்தாரு. கா நெறைய விஷயங்கள் வந்து இந்த மக்கள் மாளிகையில் நடந்ததா வந்துட்டு ஒரு பட்டியல் போட்டே சொல்லலாங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. காலங்காலமா எல்லா கவர்னருமே வந்து மக்களோட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன்னா எந்த வேலையும் ஆனா கிடையாது. மக்கள் மாளிகையாவே அத மாத்துனார்ல அது. இந்த என்ன கவர்னர் வந்து தானே மாத்துனாரு. மக்கள் மாளிகையும் மாத்தல, எது பேர் மாத்துனது சொல்றீங்களா? பேர் மாத்துனது டெல்லியில இருக்கிறவங்க மாத்துனாங்கன்னு நெனைக்கிறேன். இவரு எங்க மாத்துனாரு? எல்லா கவர்னருமே வந்து மக்களுடன் மக்களா தான் இருந்தாங்க. ஏன்னா, மக்களா அவங்களுக்கு வந்தார். எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது ஃபங்ஷன் போவாங்க, வருவாங்க. சீஃப் கெஸ்ட்டா இருப்பாங்க. அது மட்டும் தான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கவர்னரும் அந்த பதவியோட மாண்ப காப்பாத்திட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்னர்னா கடைசியா ஓய்வு வயசானோனே ஒரு மரியாதைக்காக அந்த பொறுப்பு குடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க மோடி வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து நமக்கு எதிர்க்கட்சி இருக்கோ, அவங்கள வந்து பழி வாங்கணும். ம். அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு எதிரா இருக்கணுன்றதுக்காகவே வந்து சொல்லி அனுப்பப்பட்டவர் தான் ரவி. ம். அவரும் வந்து பல தடவ வந்து சுப்ரீம் கோர்ட்டால வந்து இது பண்ணப்பட்டார். புட்டு வாங்கியிருக்காரு. ஆனா வந்து கீழ விழுந்தும் மீசையில மண்ணு ஒட்டலன்ற மாரி வந்து தொடச்சு போட்டு ஒண்ணுமே தெரியாத மாரி வந்து தொடர்ந்து நம்ம ஸ்டேட்டுக்கு எதிரா தான் அவர் பேசிட்டு இருந்தாரே தவிர, வேற ஒண்ணும் அவர் சிறப்பான நீங்க சொன்ன மாரி மக்கள் பணியில எதுவுமே ஈடுபடல. ஏன்னா, அவர் கையெழுத்து போடாம விட்டது எல்லாமே வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொண்டு வந்த ஒரு மசோதாவுக்கு தான் வந்து அவர் மசோதா கையெழுத்து போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு. ஸோ, அதை அவர் நிறுத்தி வச்சுட்டு அவர் மக்கள் பணியில ஈடுபட்டாருங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமா தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டயும் பல தடவ அவர் கொட்டு வாங்கியிருக்காரு. இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அதிக குட்டு வாங்குனது நம்ம தமிழ்நாட்ல ஆர்.என். ரவி தான் நெனைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இப்ப நீலகிரியில வந்து சீமான் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம், அத தொடர்ந்து ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்? அதான் இந்த பல்வேறு தடைகள். திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, திமுக இல்ல திராவிட அரசு எல்லாமே வச்சுக்கங்க. நம்ம மொழி வாரியா மாநிலம் பிரிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆகுது. ஆனா, அ மாவட்டம், வட்டம், உள்ளாட்சி, ஊராட்சின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல எந்த இந்த ஊராட்சி எந்த மாவட்டத்துக்குள்ள வருதுங்கிறது வந்து பட்டியல் கண்டிப்பா. எப்பயோ உருவாக்கப்பட்டது தான். அத மீறி வந்து கேரளாலருந்து வந்து இங்க போர்டு வைக்கிறாங்க. அதுவும் இப்ப தேர்தல் நேரத்தில தேர்தல் வைக்கிறாங்கன்னா, நேரத்தில வைக்கணும். அப்ப இவங்களுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குங்கிறது இது உதாரணம். ஏன் இத சொல்றேன்னா, இந்த அரசுல நிர்வாகம்ன்னு ஒண்ணு நடக்கவே இல்லங்கிறது கொலை, கொள்ளை நடக்கிறது ஒரு பக்கம். ம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் பார்க்கும்போது, நெறைய முறை ஹைகோர்ட்ல வந்து கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸு, சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் அந்த குடுத்த மனு மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி, அ ஹைகோர்ட்ல போய் ஆஜராகி பதில் குடுக்குற நிலைமை வந்து வந்திருக்கு. நீங்க செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம ஒரு மனு குடுக்குறோம்னா, அதுல நடவடிக்கை எடுக்கலன்னா தான் அவங்க வந்து ஹைகோர்ட் போணும் போறாங்க. ஹைகோர்ட் போறாங்க. மனுதாரர் வந்து ம். ஹைகோர்ட் போறாங்க. அப்ப அந்த அந்த மனுவுல விளக்கம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அதிகாரிய கூப்பிடுறாங்க. ஸோ, இப்ப அந்த அதிகாரிய கூப்பிடும்போது, நீங்க எதுக்கு அந்த மேல நடவடிக்கை எடுக்கல? அப்ப இத்தனை அதிகாரிகள் அங்க போறாங்க. சீஃப் செக்ரட்டரியே போறாங்கன்னா, அப்ப எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிர்வாகம்னு நீங்க பார்த்துங்க. மக்கள் மனு குடுக்குறாங்க. அது மேல நீங்க வந்து தீர்வு குடுன்னு கூட அர்த்தம் இல்ல. ஒரு மனு குடுக்குறாங்க. அது மேல எந்த நடவடிக்கையுமே நீங்க எடுக்கலனா தான் அவங்க அங்க முடியும். போ முடியுங்களா? நீங்க அந்த மனு வந்து ஒண்ணு சரி, தப்பு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். எந்த முடிவும் எடுக்காம இருக்கீங்கன்னா, அப்ப உங்களுக்கு நிர்வாகமே நடைபெறலன்னு தானே அர்த்தம். இந்த அரசுல தான் அதிக முறை வந்து அஃபிஷியல்ஸ் வந்து ஹைகோர்ட் போயிருக்காங்க. எதுக்கு? அ நான் எந்த மனு மேல நடவடிக்கை எடுக்கலன்றதுக்காக. எடுக்கல அப்படிங்கிறதா? பதில் சொல்றதுக்காக. ம். ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு எல்லை மட்டும் எப்படி இவங்களுக்கு தெரிய போது? தூங்கிக்கிட்டு கிடக்கிற அரசுன்னு சொல்லிட்டு கேரளாக்காரங்க வந்து எல்லைய வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு தமிழரா நாம் தமிழ் கட்சி வந்து அத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல முதல் ஆளா வந்து நாம் தமிழ் கட்சி தான் களத்துல வந்து போராட்டத்துல குரல் கொடுத்திருக்கு, இறங்கியிருக்கோம். போராட்டத்திலும் போராட்டத்துல இறங்கியிருக்கு. இறங்கியிருக்கோம். ஆனா, அரசு வந்து தடை விதிக்கல. காவல்துறைய வச்சு அந்த போர்ட எடுக்கிறதுக்கு அரசுக்கு எந்த முடிவும் எடுக்கல. போர்ட எடுக்கிறதுக்கு எந்த துணிவும் இல்ல. ஆனா, போராடி மக்கள் கிட்ட கொண்டு போற மக்கள் சக்திய மாத்துற நாம் தமிழ் கட்சிய அடக்கிறதுக்கு முதல் ஆளா போலீஸ மட்டும் அனுப்பிச்சுட்டாரு. நம்ம திராவிட மாடல முதலமைச்சர். ஒரு இறுதியான ஒரு கேள்வி. இப்போ இருக்க மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்திய பிரதமர் வந்து தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்பயணம் 2வது முறையா இப்ப முடிஞ்சு, இப்போ 3வது முறையா திருச்சிக்கு கூட அடுத்த பயணம் வந்துட்டு மேற்கொள்ள வருகிறார். என்டிஏ அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு கம்மியான அரசியல் கட்சிகளை வைத்திருந்தாலும், கட்சி வந்து துரோகத்தை எல்லாம் கடந்து எடப்பாடி அவர்கள் எல்லாரையுமே மொத்தமா வெளியேறிட்டாங்க. இப்ப கட்சி வந்து கரெக்ட்டா எங்களோட கண்ட்ரோல்ல இருக்குது. சரியான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். நல்ல மேனிஃபெஸ்டோஸ் குடுத்துட்டு இருக்கிறோம். இன்ஸ்டால்மென்ட் முறையில குடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னா குடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் மெயினான விஷயங்கள்லாம் இன்னும் வர இருக்குது. 2026 இலை மீண்டும் மலரும் அப்படின்னு இருக்காரு. யாரு?
எடப்பாடி பழனிசாமி அவர். எடப்பாடி வந்து இலை மலர்னு சொல்லுவார், மோடி வந்து பூ மலர்னு சொல்லுவார். அது பீகார் மாதிரி ஆக போதா என்ன ஆக போகுதுங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் வந்து என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக, திமுக ரெண்டும் ஒரே கட்சி, பிஜேபி, காங்கிரஸ் ரெண்டும் ஒரே கட்சி. ஸோ எங்களுக்கு இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடம், தமிழ். தமிழ். அப்போ இது ஒரு அணியா, அதை ஒரு அணியாக பார்க்குற மனப்பாங்கு எங்களுக்கு இல்லை. சரிங்களா? அதை தாண்டி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க கூட்டணி வந்து ஒற்றுமையாக இருக்குங்கிறதே வந்து பொய். ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன்னா ஒரு முறையும் மோடி வராரு. ஒரு முறை கூட முதலமைச்சர் எடப்பாடின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக தலைமையிலான கூட்டணி இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்று போயஸ்கள் நடக்கும், இல்லை அவங்க கட்சி அலுவலகத்தில் நடக்கும். இப்போ ஒரு முறையும் வந்து இவங்க தான் வந்து அங்கே போயிட்டுருக்காங்க டெல்லிக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இல்லை சீட் ஷேரிங்காக இருக்கட்டும், எதை பற்றி பேசணும்னாலும் அங்கே போகிறாங்க. இந்த கூட்டணிக்கு தலைவராக வந்து மோடி தான் இருக்கிறத தவிர இவர் கிடையாது. ஒரே மேடையில் இவர் என்டிஏ ஆட்சி அமையுன்னு சொல்கிறாரு, இவர் அதிமுக ஆட்சி அமைங்கிறாரு. ஸோ இந்த ஒரு இல்லைப்பா, அவன் ஏடிஎம்கே அவங்க அப்போ முன்னாடிலாம் கூட்டணி வச்சிருந்தப்ப சென்ட்ரலில் வந்து ரூலிங் பார்ட்டியாக இல்லை, அதனால ஓகே. இப்போ ரூலிங் பார்ட்டியாக அவங்க இருக்கிறாங்க. அதனால அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறனால அவரை போய் சந்திச்சு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அமித்ஷா இங்கே வர்றப்பையும் அமைச்சரில் போய் சந்திச்சு பேசுறது நடந்துட்டு தான் இருக்கு. அங்கே அவங்க டெல்லியில் போய் வந்து சந்திச்சு பேசுறது நடந்துட்டு தாங்க. ஒரு மத்திய அமைச்சரை தான் வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் பார்க்கலாம், அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம், தொகுதி பங்கெடுக்காமல் பார்க்கல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் அரசியல் ரீதியாக பாருங்கள், இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டராக, இல்லை உள்துறை அமைச்சராக இருக்கிற அவர் போய் மனு கொடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாம் சொல்ல ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய கட்சியா, அதிமுக பெரிய கட்சினா அதிமுக பெரிய கட்சி 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது. அப்போ உங்கள் தலைமையில் தான் கூட்டணி. அப்போ முதல் முறையாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொன்னதோட சரி. அதுக்கு அடுத்து ஒரு தடவை கூட வந்து இவர் பேரை வந்து முன்னிறுத்தலை. ஸோ அப்போ அதை சொல்கிறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? உங்கள் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி நீங்கள் முன்மொழிஞ்சிட்டீங்க. அதுக்கு அடுத்தடுத்து சொன்னால் உங்களுக்கு அது உங்கள் தொண்டர்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு தானே வரும். அதை ஏன் நீங்கள் வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு நெகட்டிவ் உருவாக்குறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா இப்போ 2024ல் அதிமுக இந்த நிலைமைக்கு போனது காரணமே வந்து பிஜேபி தான். கூட்டணியிலேருந்து பாமகவை இரவோட இரவாக பிரித்து எடுத்து அந்த பாமகவும் வந்து மிரட்டி, பாமக தான் பெரிய கட்சி, நல்லா புரிஞ்சுங்க. பாமகக்கு 10 சீட்டில் தான் நிற்கிறாங்க எம்பி எலெக்ஷனில். இவங்க அதிக தொகுதியில் நிற்கிறாங்க. ஒரு பிரபலமான கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அந்தந்த தொகுதியிலையும். ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து ஓட்டு அதிகமாக காமிக்கணுங்கிறாங்க. இது அவங்களுடைய ஓட்டே கிடையாது. இப்போ 11% இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிஜேபி, அது அவங்களுடைய ஓட்டே கிடையாது. இந்த பாமகவோட ஓட்டையும் பிரபலமான கேண்டிடேட்டை இறக்கி, முன்னாள் அமைச்சர் தலைவர்கள் எல்லாத்தையும் இறக்கி பணம் செலவு பண்ணி 11% கொண்டு வந்து இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம். ஏன்னா 26ல் எடப்பாடியை மிரட்டுறதுக்கு. இப்போ அவங்க கூட்டணி ஒரு 18% ஓட்டு, இவங்க 20% ஓட்டு, நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம், 2 பேரும் ஈக்குவலு அப்படிங்கிறத காமிச்சு ஃபஸ்ட்டு பாமகவோட திருடினாங்க. இப்போ அடுத்தது அதிமுகவோட திருட வந்திருக்காங்க. திருடிட்டு இப்போ என்ன செய்வாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எத்தனை எம்எல்ஏ வராங்களோ வந்துச்சுன்னா பிஜேபி வந்து அதிமுக அமைக்கிட்டு இவங்க ஆளுங்களை உட்கார வைக்கிறது தான் திட்டம். இது வந்து எடப்பாடி ஜெயிப்பாரா, மோடி ஜெயிப்பாராங்கிறது 2 குரங்கு கதையில் கொண்டு தேர்தல் முடிவு தான் வந்துட்டு. தேர்தல் முடிவு வந்து அதனால் என்ன நடக்குன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது ஃபேவராக வந்து அமையும். ஏன்னா ஒரு திடமான தலைவர் இல்லாத ஒரு கட்சியை வந்து யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு இப்போ அரசியல் வரலாற்றில் திடமான தலைவராக நாம் தமிழர் கட்சி, அதனுடைய தலைவர் அண்ணன் சீமான் தான் செயல்பட்டு இருக்காரு. துணிஞ்சு எல்லா முடியும் எடுக்கிறாருங்கிறது மக்கள் வந்து உங்களுக்கு தான் அடுத்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறீங்க. இன்க்ரீஸ் ஆகுறதுல வெற்றி அடைய போகிறது சொல்கிறேன். நீங்கள் ஆட்சி அமையர் சொல்கிறீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ இந்த பக்கம் திமுகவிலையும் இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதால இந்த மக்கள் பார்வை தொடர்ந்து பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்க்கும்போது யார் வந்து திடமாக துணிஞ்சு முடிவெடுக்கிற ஒரு தலைவர்னு பார்க்கும்போது அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்போ இந்த கட்சிக்கு தான் வந்து இத்தனை ஆண்டுகளும் ஒரே கொள்கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆட்சி கட்டளை அமைய வைக்க போகிறது நாம் தமிழ் கட்சி தான். நிச்சயமாக சார். உங்களை நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு டிஎன் சிதம்பரனுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.